வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். இனியா ஆகாஷை லவ் பண்ற விஷயம் தெரிஞ்ச வீட்ல எல்லாரும் பயங்கர எதிர்ப்பா இருக்காங்க. ஆனா நம்ம பாக்கியா தைரியமா ஒரு சூப்பரான முடிவு எடுக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட் ப்ரோமோ ப்ரெடிக்ஷன்ல நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். பாக்கியா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஆகாஷ இனியா லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோடனே பயங்கர ஷாக்ல தான் இருக்காங்க. பாட்டிக்கு பயங்கர கடுப்புல இருக்காங்க. என்ன அந்த செல்வியோட பையன் ஆகாஷ இனியா லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா கேக்குறாங்க. ஆமாமா, வேற பையங்கிறதே ஷாக்கு. இதுவும் நம்ம வீட்டுல வேலை செய்யற, அதுவும் வீடு கூட்டி குப்பை பெருக்கிற அந்த செல்வியோட பையனை போய் இவ லவ் பண்றாளா, அதுதான் நினைக்கிறப்ப எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. சரின்னு சொல்றாரு. அப்பா என்னப்பா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றது உண்மையா? ஆமா செலியா, உண்மைதான் செலியா. எனக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு தெரியுமா. இத பார்த்தோன்னே நான் இவ பேல சந்தேகப்பட்டுதா இவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணிட்டு போனப்பதான் ஹோட்டல்ல பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்றாரு செலின் கிட்ட கோபி. இதை கேட்டு எல்லாருமே பயங்கர ஷாக்கா இருக்காங்க. அப்பதான் வர்றாங்க பாட்டி. இனியா பக்கத்துல வந்து நின்னுட்டு, ஏண்டி இவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த செஞ்ச? உன்னை எவ்வளவு நம்பிக்கை இருந்தவோ அண்ணனுக்கு 2 பேரும் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா நீனாச்சு நாங்க பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நினைச்சா, ஆனா இவ்வளவு கேவலப்படுத்திட்டியா? அதுவும் நம்ம வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார பொண்ணோட மகனை போய் கல்யாணம் பண்ணிருக்கேடி. அதுவும் அந்த செல்வி பையன் நினைச்சு கூட என்னால பார்க்க முடியல, இந்த வீட்டு மருமகனா வரதா அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுறாங்க பாட்டி. சரின்னு பாத்தீங்கன்னா, இனியா நீ செஞ்சது பெரிய தப்பு இனியா. நம்ம ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்திருந்தேன்னா கூட நீங்க எல்லாரும் வீட்டுல ஒத்துக்கிருப்பாங்க. ஆனா நீ பண்ணிருக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். நீ முதல்ல என்ன பண்ற தெரியுமா, அவங்கிட்ட போய் நான் உன்னை மறந்துட்டேன்னு நீ சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பயந்து போய் நின்னுட்டு இருக்காங்க இனியா. ஆனா எதுவுமே பேசல. ஏதோ ஒரு ஷாக்ல நிக்கிற மாதிரி பாக்கியா அப்படின்னு நின்னுட்டு இருக்காங்க. எழில் சொல்றாரு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவ லவ் பண்றா, என்ன ஏதுன்னு அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்னத்தை எழில் முடிவு பண்றது, அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, ஆமா அவன் அப்படித்தான் பண்ண சொல்லுவான். ஏன்னா இவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் தானா, அதுவும் ஏற்கனவே ஒரு புள்ளையும் கையுமா இருக்கிறவளெல்லாம் இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் இவளுக்கு தான் இவன் சப்போர்ட் பண்ணுவான். எழிலு இந்த விஷயத்துல நீ தலையிடாத எழிலு, நீ போ அந்த பக்கம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, பாட்டி தயவு செய்து புரிஞ்சுக்குங்க பாட்டி, நம்ம ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசலாம், அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் அவன் தெரிஞ்சுக்கலாம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகி பேசிட்டு இருக்கிறோம். இனியாமா நீ அந்த பையன் ஆகாஷ நீ மறந்துடணும். இனிமேல் அவனை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அவனுக்கு உனக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்ல, சரியா? டாடி அது வந்து டாடி ப்ளீஸ், இங்க பாரு இனியா, இது சொல்லியாச்சு, இதுக்கு மேல நீ எதுவுமே பேசக்கூடாது, எல்லாமே உன்னோட நல்லதுக்கு தான் நாங்க சொல்றோம் அப்படின்னு கோபி சொல்லும் போதே பாட்டி சொல்றாங்க, இனியா அவன் யாரு நீ யாரு, அவன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கா, நீ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்க, அதுவும் கூட பார்த்து விரும்ப மாட்டியா? மா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பனா வேற ஒரு பையனை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா அப்படின்னு கேக்குறாரு கோபி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அது எப்படிடா பண்ணி வைக்க முடியும், அவன் யாரு என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாது, அவனை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? இங்க பாரு இனியா, உன் அண்ணனுக்கு 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டானுங்க, அதனால நாங்க சொல்ற மாப்பிள்ளையத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், போதும் அவனுக்கு 2 பேரும் செஞ்சதே போதும், நீ நாங்க சொல்றவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ பாட்டி என்னால முடியாது பாட்டி, பிளீஸ் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க இனியா. அப்படின்னு சொன்னோடனே பாட்டிக்கு பயங்கர கோவம் வந்துருது. என்னனியா வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட வேலை இப்ப படிக்கிறது மட்டும் தான், காதலிக்கிற வேலையெல்லாம் இல்ல. அது எப்போ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமோ அப்ப நானு உங்க அம்மா அப்பா அண்ணனுக்கு எல்லாம் சேர்ந்து மாப்பிள்ளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், இந்த வயசுல உனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா ரொம்ப மௌனமா இருக்காங்க. அப்போ கோபி சொல்றாரு, இன்னும் எதுக்குமா இவங்க பேசிட்டு இருக்கு, இனியா கிட்ட பேசுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்ல, முதல்ல அந்த செல்வியை கூப்பிடுங்க, அவங்க மகனை முதல்ல கண்டிச்சு வைக்க சொல்லுங்க, அவன் தான் இவனை மயக்கி இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டாடி இல்ல டாடி, நீ பேசாத இனியாமா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் செலியா அந்த செல்விக்கு கூப்பிட்டு வர சொல்லு அப்படிங்கும் போது ஜெனி, அங்கிள் கொஞ்சம் இருங்க அங்கிள், என்னன்னு நம்ம பேசிக்கலாம், செல்விக்காவை இப்ப எதுக்கு வர சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி நீ கொஞ்சம் அமைதியாரு, இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு செலியா கால் பண்ண அப்படின்னு, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்காக்கு கால் பண்றாங்க. செல்விக்கா போன் எடுக்கல. அப்பா போன் செல்விக்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இனி என்ன செல்விக்கா செல்விக்கான்னு கூப்பிட்டு இருக்க, செல்வின்னு சொல்லு, அவ வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. கோபி சொல்றாரு செலியன் கிட்ட, டே செலியன்
செலியா மறுபடியும் கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. கால் பண்ண போறாரு செலியன். அப்ப கோபி சொல்றாரு, இங்க நடந்த விஷயம் எதுவுமே தெரிய வேண்டாம், நீ கால் பண்ணி மட்டும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்ட்டு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ரொம்ப நேரம் கால் பண்ண பின்னாடிதான் செல்விக்கா போனை எடுக்கிறாங்க. அக்கா எங்க இருக்கீங்க? தம்பி நான் தான் ஷேர் ஆட்டோல வந்துட்டு இருந்தேன் தம்பி, அதனால என்னால போனை எடுக்க முடியல, இப்பதான் இறங்கணும் தம்பி, ரெஸ்டாரண்ட் போய்கிட்டு இருக்கேன். ஏன் தம்பி? அக்கா கொஞ்சம் வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு சொல்றாரு செலியன். என்ன தம்பி பிரச்சனை ஏதாச்சு? இல்லக்கா அம்மா தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தம்பி அப்படின்ட்டு போனை கட் பண்ணிட்டு, என்னடா இது அக்கா தான் கூப்பிட்டு பேசும், ஆனா அக்கா பேசாம செலியன் தம்பி கூப்பிடுறாரு, என்னவா இருக்கும்? சரி என்னன்னு போய் பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சு பாக்கியாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வரப்பே பாத்தீங்கன்னா எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னக்கா இது, என்ன போன் பண்ணி வர சொன்னியாமா, நீ போன் பண்ணாமா அவங்கள வர சொல்லியிருக்கா அப்படின்னு செல்விக்கா கேட்டுக்கிட்டே உள்ள வர்றாங்க. ஆனா எதுவுமே பேசாம முதல்ல எப்படி அந்த ஷாக்ல சமையல் ரூம்ல இருக்க கதவை பொறிச்சுக்கிட்டு அந்த செவத்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்களோ, பாக்கியா அதே மாதிரிதான் இருக்காங்க. ஏன்னா பயங்கர ஷாக்ல இருக்காங்க. என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க பாக்கியா. வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கர ஷாக்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சுன்னு தெரியலையே, அக்கா எங்க அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. பாக்கியா ஒரு பக்கம் சோத்தை பார்த்து நின்றுட்டு இருக்காங்க கிச்சன் அந்த டோருக்கு பக்கத்துல. அதை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா எல்லாரும் இவ்வளவு ஷாக்கா இருக்கீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. பாட்டி அப்படி வருது, ஏண்டி இவ்வளவு கேவலமான விஷயத்த செஞ்சு போட்டு இப்படி நீ கேக்குறியடியா அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலம்மா அப்படிங்கும் போதே, இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்ல, கடையிலயும் வேலை இல்ல, பாக்கியா மூஞ்சிலையும் சரி இந்த வீட்டு மூஞ்சிலையும் சரி முழிக்க கூடாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாரு கோபி. ஆனா எதுவுமே பேசாம மௌனமாவே இருக்காங்க பாக்கியா. அக்கா என்னக்கா ஆச்சு? ஏன்க்கா எல்லாரும் இப்படி சொல்றாங்க? அக்கா நான் என்னக்கா செஞ்சேன், என்ன தப்பு பண்ண, ஏன் எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நீயும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, சொல்லுக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி அக்காவும். ஆனா எதுவுமே பேசாம மௌனமா இருக்காங்க பாக்கியா. இன்னும் என்ன அங்க அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நான் சொல்றேன், உங்க பையன் எவ்வளவு பெரிய கேவலமான விஷயத்த பண்ணிருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சிலியன் சொல்றாங்க. என்ன தம்பி சொல்றீங்க அப்படிங்கும் போது, என்னத்த சொல்றது, இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு அவமானமா இருக்குது. எங்க வீட்டுல கூட்டி பெருக்கிற ஆளு நீ, ஓம் பையன் ஏன் பேத்திய காதலிக்கிறதா? இவங்களோட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்த எழில், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, அக்கா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக, ஒண்ணு இல்ல அப்படிங்கும் போது, என்ன எழில் இப்படி பேசிட்டு இருக்க, நீ கொஞ்சம் வாயை பொத்திட்டு பேசாம போய் நில்லு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. பாட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பாட்டி அப்படிங்கும் போது, போதுண்டா தலையிடாதான்னு சொன்னேன்ல, நாங்க பெரியவங்க இருக்கோம்ல, நாங்க பேசிக்குவோம், நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஐயோ பாட்டி கொஞ்சம் சொல்றத கேளுங்க, போதும் நிறுத்துடா, நீ முதல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களை மாதிரி பெரிய லெவல்ல இருக்க பொண்ணுகளை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகலாம் தான் உன் பையனுக்கு சொல்லி கொடுத்து நீ வளர்த்துனியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏற்கனவே லைட்டா ஒரு சந்தேகம் இருந்தது, அதனாலதான் ஆகாஷ இனியா கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க இதை சொன்னோடனே போச்சு போ முடிஞ்சது கதை அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஷாக்ல இருக்காங்க செல்வி அக்கா. அம்மா எனக்கு எதுவுமே தெரியாதுமா அப்படின்னு சொல்றாங்க செல்வி அக்கா. போதண்டி நிறுத்து, நீ ஏன் வேணும்னே உன் பையன்கிட்ட சொல்லி இனியா கிட்ட பழக சொல்லியிருப்ப, என் பேத்தி பாவம், அப்பறா நீ அவளுக்கு எதுவுமே தெரியாது, ஒன்னும் தெரியாத குழந்தை, அவளை நீ ஏமாத்தி இப்படி பண்ணிட்டியடி அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எதுக்குமா இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு, இங்க பாரு செல்வி, இனிமேல் இங்க நீ வரக்கூடாது, ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரக்கூடாது, எங்க மூஞ்சிலே முழிக்காத, முதல்ல போ அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா கோபி, நீ சொல்றதான் கரெக்ட், இங்க நிக்காதடி, முதல்ல கிளம்பி போ. ஆனா ஒண்ணு, உன் பையன் இனிமேல் என் பேத்தி பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாது, போ முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அக்கா என்னென்னமோ யாராரும் என்னென்னமோ சொல்றாங்க அக்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல, தலை சுத்துற மாதிரி இருக்குக்கா. பாக்கியா அக்கா என்னன்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா எதுவுமே பேசல, அமைதியா இருக்காங்க. கோபி சொல்றாரு, ஆமா பாக்கியா கிட்ட நீ எதுக்கு கேட்டுட்டு இருக்க, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லும் போதே சரின்னு சொல்றாரு. நீங்க இங்க இருந்தீங்கன்னா சரி வராது ஆண்டி, நீங்க கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. போக மாட்டேங்கிறாங்க. இல்ல பாக்கியா அக்கா சொல்லட்டும், நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா என்ன சொல்றது, நான் சொல்றேன், இனிமேல் நீ இங்கேயும் வரக்கூடாது, கடைக்கும் வரக்கூடாது, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்றாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து அப்படியே அழுதுகிட்டே, பாக்கியாக்கா நீ ஏதாச்சும் சொல்லுக்கா, நான் இப்படி பண்ணுவேனா, என் பையனவே நானே தூண்டி விட்டு இனியா கூட பேசுன்னு சொல்லியிருப்பேனாக்கா, நீ சொல்லுக்கா, நான் முதல்ல பணங்காசுக்கு ஆசைப்படுற ஆளா, உனக்கு நல்லாவே தெரியும்ல, இத்தனை வருஷமா நான் உன் கூட தான் இருக்கேன், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமேக்கா, அப்புறம்
அப்புறம் ஏன்க்கா இப்படி பண்ற, ஏதாச்சும் பேசுக்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்விக்காவும் மௌனமாவே இருக்காங்க, எதுவுமே பேசல. அதான் அவ ஒன்னும் சொல்லல, நீ முதல்ல கிளம்பு, உன் மூஞ்சில முழிக்கிறதுக்கே அவளுக்கு இஷ்டம் இல்ல, அதனாலதான் உன் கூட பேச மாட்டேங்கிறா, நீ போ முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி அதை கேட்டுட்டு இல்ல என் அக்கா சொல்லிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லவும் கோபி சொல்றாரு, நீ இங்கிருந்து முதல்ல போறியா செல்வி, இல்ல இழுத்து கொண்டு வந்து வெளியே போய் விட சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும் போதே, என் மேல நம்பிக்கை இருக்கும்னு நினைச்சேன்க்கா, நீயும் என்னை கை விட்டுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து அழுதுகிட்டே போறாங்க. ஐயோ சாரி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இனியாவும். இனியா சொல்றாங்க, டாடி ப்ளீஸ் ஆண்டி, நான் பண்ண தப்புக்கு அவங்கள ஏன் இப்படி பண்றீங்க, அவங்க எதுவுமே தப்பு பண்ணல அப்படிங்கோ. இனியாமா நீ கொஞ்சம் அமைதியாயிரு, நீ போ முதல்ல வெளியே அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவங்களும் அழுதுகிட்டே அங்கிருந்து ஒரே சோகமா போயிடுறாங்க செல்விக்காவும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன பின்னாடி சும்மா இருப்பாங்களா, ஆகாஷ போட்டு தொம்மு 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 தொம்முன்னு அடிச்சு, நான் ஏற்கனவே சொன்னலடா அந்த பிள்ளைகிட்ட எல்லாம் பேசாத பேசாதன்னு சொன்னல, நீ ஏதாச்சும் கேட்டியாடா, இப்ப பாரு எந்த ஒரு நிலைமையில வந்து நிக்குதுன்னு, இனிமேல் அந்த புள்ள பக்கம் கூட நீ தலை வச்சு படுக்க கூடாது அப்படின்னு சொல்லவும்மா, நானு இனியாவ ரொம்ப லவ் பண்றேம்மா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்றாங்க. போதும் நிறுத்து, அவளை நீ இனிமேல் நினைக்க கூடாது, மறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. மா என்னம்மா சொல்றீங்க, இங்க பாடா, நம்ம குடும்பம் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், அதுக்கு நீ படிச்சு கலெக்டர் ஆகணும்டா, அதை விட்டு போட்டு பொண்ணுக அது இதுன்னு சுத்திட்டு இருக்க, நீ முதல்ல இனியா பாப்பாவை மறந்துரு, இனியா பாப்பாக்கும் உனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிறாங்க. ஆனா சத்தியம் பண்ணி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு ஆகாஷ். ஆகாஷ் நான் சொல்றத கேளு அப்படிங்கவும், இல்லம்மா முடியாதுமா, இனியாவை என்னால மறக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவன் ஒரு பக்கம் இப்படி புலம்பிட்டு இருக்கா, அங்க என்னடானா அக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்குது, இனி ஹோட்டலுக்கும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க செல்விக்கா. இனியாவும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஆகாஷம் மறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபி, செலியன், பாட்டி எல்லாரும் கம்பல் பண்றாங்க. இல்ல என்னால ஆகாஷம் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி இனியா சொல்றாங்க. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, நான் உயிரோட இருக்கணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது, அவனை சுத்தமா மறந்துடணும். பாட்டி ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் போதே கோபி சொல்றாரு, இனியாமா நீ வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்காள், ஆகாஷ் யாரு, சாதாரண கூட்டி பெருக்கிற ஒரு லேடியோட பையன், அவங்கிட்ட போய் எப்படி இனியாமா பழகுனா, இங்க பாரு நம்ம ஸ்டேட்டஸ்க்கும் அவன் ஸ்டேட்டஸ்க்கும் ஏணி வச்சாங்க கூட எட்டாது, நீ அவனை மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு தூபம் போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அழுதுட்டு அங்கிருந்து ஓடி போய் அவங்க ரூம்ல படுத்துக்கிறாங்க இனியா. இத்தனை விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, ஏன் பாக்கியா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க, சொல்லு பாக்கியா நீ அவளுக்கு எடுத்து சொல்லு அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஷாக்ல தான் இருக்காங்க இன்னமும். பாக்கியா மா என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு எழில் வந்து கேக்குறாரு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல, அப்படியே கண்ணுல இருந்து அவ்வளவு கண்ணீர் பொல பொல பொலன்னு வந்துகிட்டே இருக்கு. ஏன் பாக்கியா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாம நீ பாட்ட நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம் பாக்கியா அப்படின்னு பாட்டி கேட்கும் போதே கோபி சொல்றாரு, விடுங்கம்மா, பாக்கியாவுக்கும் இதை கேட்டு பயங்கர டென்ஷன்ல தாமா இருக்கிறா, கூட இருந்துட்டே குழி பறிச்சிருக்கா அந்த செல்வி, நினைச்சு கவலையா தானே இருக்கும், கொஞ்சம் விடுங்க, அவ ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்க வேலைய பார்க்க போயிடுறாங்க. ஒரு பக்கம் இனியா அவங்க ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க, நின்ன இடத்துலயே அப்படி சில மாதிரி நின்னுட்டு இருக்காங்க பாக்கியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாக்கியா. நைட் ஆயிருது இது கடையிலேயே. பாக்கியா நேரா அவங்க ரூம்ல போய் படுக்கிறாங்க. காலையில ஆகுது, எழுந்திரிச்சு வர்றாங்க. எப்பயும் போல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே பெரிய ஷாக், எந்த ஒரு விஷயமே நேத்து நடக்காத மாதிரி இவங்க பாட்டுல வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப பாட்டி கேக்குறாங்க, நீ இனியா விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் கீழே இறங்கி இனியாவும் வர்றாங்க. இனியா அப்படி வந்து உட்காந்துருக்காங்க. அம்மா என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு அவங்களும் பயந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பா திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாக்கியா சொல்றாங்க, அத்தா அவளுக்கு இப்போ படிக்கிற வயசு, ஃபர்ஸ்ட் படிக்கட்டும், அதுக்கப்புறம் என்னன்னாலும் நம்ம யோசனை பண்ணிக்கலாம், இப்போ அழகாயிர வயசத்த, அவ படிச்சு முடிச்ச பின்னாடி அவ என்ன ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா, என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே கோபிக்கே கோவம் வந்துருது. பாக்கியா என்ன பாக்கியா சொல்லிட்டு இருக்க, அவன் ஒரு பையனை லவ் பண்றான், அதுவும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அந்த செல்வியோட பையனை லவ் பண்றா, நீ கண்டிச்சு வைக்காம இப்படி ஒரு பதில சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும் போதே பாக்கியா சொல்றாங்க, எல்லாமே எனக்கு புரியுதுங்க,
இப்போ இத பத்தி எந்த விஷயமுமே நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வேற செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது, படிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் கூட நம்ம யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இனியாவை பார்த்து சொல்றாங்க, இனியா எது தப்பு எது நல்லதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நல்லா யோசனை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மா நான் ரொம்ப லவ் பண்றேம்மா ஆகாஷ், ஆகாஷ் ரொம்ப நல்லவம்மா அப்படின்னு சொல்றாங்க. இனியா வாயிலே 2 போடு போட்டேன்னா பாத்துக்கோ அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. கோபி சொல்றாரு, இனியாமா நான் என்ன சொன்னா அவன் பேரும் கூட இந்த வீட்டுல வரக்கூடாது, நீ அவனை பத்தி பேசவே கூடாது இனியாமா, நீ மறந்துட்டு முதல்ல நல்ல படி, நல்ல ஒரு வேலைக்கு போ, நீ இல்ல படம் எடுக்கணுமா டைரக்ட் பண்ணுமா எது வேணாலும் பண்ணு, அதுக்கப்புறம் நாங்க பாக்குற மாப்பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்பதான் ஒரு விஷயத்த பாக்கியா சொல்றாங்க, நீங்க எல்லாருமே பேசுனது போதும், நானும் போதும் போதும் பொறுத்துட்டே தான் இருந்தேன், ஆனா ஒருத்தரும் நிறுத்துற மாதிரி இல்ல, அவளுக்கும் வயசாகுது, அவளுக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கும் போதே பாட்டி சொல்றாங்க, எது அந்த செல்வியோட பையனை காதலிக்கிறதா நல்லதா அப்படின்னு கேக்குறாங்க. அத்தை போதும் அத்தை நிறுத்துங்க, இனியா உனக்கு செமஸ்டர் முடியிற வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன் இனியா, நீ ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போதே கோபி சொல்றாரு, ஆமா ஆமா அவனை மறந்துட்டேன்னு ஒரு நல்ல ஒரு முடிவோட எங்க கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு கோபி. அப்படி கோபிய மறைச்சு பாக்குறாங்க பாக்கியா. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. நேரா பாக்கியா செல்வி வீட்டுக்கு போறாங்க. செல்வி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம குழப்பத்துல இருக்காரு ஆகாஷ். செல்வி வீட்டுக்கு பாக்கியா வந்தோடனே செல்விக்கு பயங்கர ஷாக்கா போயிருது. அக்கா நீ என் வீட்டுக்கு வந்திருக்கியா அக்கா, என்னை மன்னிச்சிட்டியா அக்கா, எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாதுக்கா, ஆனா நான் லைட்டா சந்தேகப்பட்டுதான் இந்த ஆகாஷ் பையன்கிட்ட ஏற்கனவே இனியா பேப்பா கிட்ட அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதா பழக்கம் வேண்டான்னு கண்டிச்சு வச்சேங்க்கா, அப்படி இருந்தும் பாத்தீங்களா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு எனக்கு உறுதியா தெரிஞ்சிருந்ததுன்னா உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிருப்பேங்க்கா அப்படின்னு சொல்றாங்க. செல்வி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, இல்லக்கா நான் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு இனியா பாப்பா கிட்ட நான் தான் என்னமோ ஆகாஷ போய் பழக சொன்ன மாதிரி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்க இனியா வர்றாங்க. பாக்கியாக்கு ஒரு ஷாக் ஆகுது இனியா வர்றத பார்த்துட்டு. அப்பதான் இனியா சொல்றாங்க, அம்மா உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு, நான் தாமா ஃபர்ஸ்ட் ஆகாஷ லவ் பண்ணேன், என்ன லவ் பண்றதுக்கு ஆகாஷ் ரொம்ப தயங்கினாமா, நான் தான் கம்பல் பண்ணி லவ் பண்ண வச்சேன், என் மேலதான் தப்பு இருக்கு, ஆகாஷ்னா எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லும் போதே ஆகாஷ் சொல்றாரு, ஆண்டி முதல்ல வேணா நான் இவங்க சொன்னதுக்காக அப்படி இப்படின்னு ஓகேன்னு சொன்னேன், ஆனா இப்ப நான் உண்மையா இனியாவை லவ் பண்றேன் ஆண்டி, அவ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது, என் வாழ்க்கையே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. இதை கேட்டோடனே செல்விக்கு பயங்கர கோவம் வருது. செல்விக்கா உடனே என்ன பண்றாங்கன்னா ஆகாஷ போட்டு டொம்மு டொம்முன்னு அடிக்கிறாங்க. ஏ செல்வி பேசாம நிறுத்து அடிக்காத அப்படின்னு சொல்றாங்க. இல்லக்கா கடைசியில இத்தனை வருஷமா உனக்கும் எனக்கும் இருந்த ஒரு நட்பவே கெடுத்துட்டானேக்கா இவன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. செல்வி நீ கொஞ்சம் பேசாம இரு, ஆகாஷ் நீ இப்ப படிச்சுட்டு இருக்க, நீ ஐஏஎஸ் படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு உங்க அம்மாவும் ஆசைப்படுறாங்க, நீயும் அதுக்காக தான் விடாமுயற்சியா பண்ணிட்டு இருக்க, இந்த காதல் இது எல்லாத்தையுமே முதல்ல ஒரு மூட்டை கட்டி ஒரு பக்கம் வை, நீங்க 2 பேருமே முதல்ல நல்லா படிங்க, படிச்சு ஒரு நல்ல லெவலுக்கு வாங்க, அதுக்கப்புறம் அப்போ உங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு யோசனை பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாக்கியா. அதுக்கு பாத்தீங்கன்னா முந்திரி கட்டியோட்ட நம்ம இனியே கேக்குறாங்க, அம்மா நான் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு லெவலுக்கு வந்தும் நான் ஆகாஷ் நினைச்சுக்கிட்டே இருந்தா நீ ஆகாஷ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா அப்படின்னு கேக்குறாங்க. அட ஏன் இனியா பாப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, வேண்டாம் பாப்பா நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி செல்விக்கா சொல்றாங்க. நீங்க பேசாம இருங்க ஆண்டிம்மா, சொல்லுமா முதல்ல நீ நல்லா படிச்சு எக்ஸாம முதல்ல முடி, அதுக்கப்புறம் உன்னோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாக்கியா. அதுக்கப்புறம் என்ன எக்ஸாமுக்கு பயங்கரமா படிக்கிறாங்க. எக்ஸாமும் முடிஞ்சிருது. இனியா பாக்கியா கிட்ட வந்து சொல்றாங்க, அம்மா நான் எக்ஸாம முடிச்சிட்டேன், நீ ஹையர் ஸ்டடீஸ் போகணும், ஆனா அதுக்கு முன்னாடி என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன், என் மனசுல ஆகாஷ் தான் இருக்காரு, என்னால மனசை மாத்திக்க முடியாதுமா அப்படின்னு சொல்றாங்க இனியா. ஆனா இங்க கோபி என்ன பிளான் பண்ணிருக்காருன்னா, இனியா எக்ஸாம் முடிச்சோடனே அடுத்தது எப்படியும் ஆகாஷ மறக்க மாட்டேன்னு சொல்லி இனியா பிடிவாதம் பொடிச்சிட்டு இருப்பா, அதனால அவளை அப்ராட் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அப்ராட் போறதுக்கான காலேஜுக்கான அப்ளிகேஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு கோபி. இனியாமா இனியாமா அப்படின்னு கூப்பிடுறாரு கோபி.
சொல்லுங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் வர்றாங்க. கூடவே பாட்டியும் இருக்காங்க. செலியன் 2 பேர் இருக்காங்க. இனியாமா இந்த அப்ளிகேஷனை பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை இனியா வாங்கி பாக்குறாங்க. என்ன டாடி இது? ஆமாமா, நீ பிஜி படிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் இது. யூஎஸ்லயே இருக்கிற பெரிய காலேஜ்ல நீ படிக்க போற இந்த அப்ளிகேஷனை மட்டும் ஃபில் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன, நீ படிச்சுட்டு வந்து பெரிய ஆளாயிருவா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இனியாக்கு. கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இல்ல டாடி, நான் அப்ராடெல்லாம் போகல அப்படின்னு சொல்றாங்க. இனியா, என்ன இனியாமா பேசிட்டு இருக்க? உன்னோட லட்சியமே நீ பெரிய டைரக்டர் ஆகணும்னு சொல்லி தானே விஷுவல் கம்யூனிகேஷன் போய் படிச்ச. அப்புறம் ஏமா இப்படி இருக்க? நீ பிஜி படி, பெரிய ஆளாகணும்ல அப்படின்னு சொல்றாங்க. கோபி, இல்ல டாடி, நான் இங்கேயே படிச்சு அண்ணா கூட அசிஸ்டண்டா போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பயங்கர கடுப்பாகிறாங்க பாட்டி. இங்க பாரு, உங்க அப்பா தான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நீ முதல்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க. செலியன்னு சொல்றாரு. இனியா, எப்பவுமே அப்பா நம்மளுக்காக தான் எல்லாமே செய்வாரு, உன்னோட நல்லதுக்காக தான் இதை சொல்றாரு, நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் போட மாட்டேன் கையெழுத்து, நான் இங்கே தான் படிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இனியாவும் இதெல்லாம் கிச்சன்ல இருந்த கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியா அப்படி வர்றாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, அவளை வெளிநாட்டுல படிக்க வைக்கிறதுக்காக கோபி அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கான். இவ என்னடான்னா கையெழுத்து போட மாட்டேங்கிறா பாக்கியா, கையெழுத்து போட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஆனா பாக்கியா என்ன சொல்றாங்கன்னா, அவ கையெழுத்து போட மாட்டா அப்படின்னு சொன்னோடனே நம்ம இனியாக்கே பயங்கர ஷாக்கா இருக்குது. என்னடா இது, அம்மாவே இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இனியா மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்பே அப்பா அங்க வர்றாரு. எழில் வந்து சொல்றாரு, கண்டிப்பா எதுக்கு லட்டு போகணும், இங்கே படிக்க போறா, எங்கிட்டே அசிஸ்டண்டாவும் சேர போறா அப்படின்னு சொல்றாங்க. டேய், நீ கொஞ்சம் பேசாம இரு பாக்கியா, முதல்ல அவளை கையெழுத்து போட சொல்லு பாக்கியா. நீ என்ன, அவ கையெழுத்து போட்டா கூட நீ போட விட மாட்ட போல இருக்கு, நீ என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, அத அவ கையெழுத்து போட மாட்டா, அவ இங்கதான் படிக்க போறா. மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இவ இங்க படிக்க போறாளா? இங்க படிச்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்னு செலியன்னு சொல்றாங்க. செலியா, அத பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. மா, அவ என் தங்கச்சிமா, அவளோட நல்லதுக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா அப்படின்னு சொல்லும் போதே போதும்டா நிறுத்து. பாக்கியா சொல்லிட்டு இருக்கும் போதே எழில் சொல்றாரு, டே அம்மாக்கு தெரியும்ல என்ன பண்ணணும்னு, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லவும், டே அப்பா அப்ராட்ல இருந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்து வேலை மனக்கிட்டு இவகிட்ட கொடுத்தா இவ என்ன போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. செலியன். கோபி சொல்றாரு, இனியாமா, நீ அப்ராட் போய் தான் ஆகணும், இது எவ்வளவு பெரிய காலேஜ், உன்னோட லைஃபே சூப்பரா மாறிடும் இங்க மட்டும் நீ படிச்சுட்டு வந்தேனா. எனக்காக, இந்த டாடி மேல பாசம் வச்சிருக்கல, எனக்காக ப்ளீஸ் நீ அப்ராட் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. கோபி. அப்போ எழில் சொல்றாரு, டே டே போதுண்டா, நீங்க என்ன ஒரு பிளான் பண்ணி எதுக்காக இனியாவும் அப்ராட் அனுப்புறீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது போ அப்படின்னு சொல்றாரு. டே புரியுதுல, கொஞ்சம் அமைதியா இரு. இனியா, நீ முதல்ல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லவும், நான் கையெழுத்து போடவே மாட்டேன், நான் இங்க இருந்து போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி இனியா சொல்றாங்க. சின்னது ஒம்ப போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு கோபி. பாட்டி சொல்றாங்க, என்ன ஆனாலும் சரி நீ இங்க படிக்க கூடாது, நீ வெளிநாடு போயே ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு இனியா சொல்றாங்க, எதுக்கு பாட்டி, நான் அப்ராடு போய் நான் படிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் ஆகாஷம் மறந்துடுவேன், அதுக்காக தானே இந்த பிளான் பண்ணிருக்கீங்க, நான் உலகத்துல எந்த மூலையில போய் படிச்சுட்டு வந்தாலும் சரி ஆகாஷம் நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இனியா சொல்றாங்க. இதை கேட்ட உடனேவே கோவம் வந்துடுது பாட்டிக்கு. பலாருன்னு கண்ணத்துல அறைய போறாங்க. அத்த அடிக்காதீங்க தாவல. பாட்டிக்கும் இனியாக்கும் நடுவுல குறுக்கால வந்து நின்னுக்கிறாங்க பாக்கியா. பாட்டி சொல்றாங்க, ஏ பாக்கியா, நீ எதுக்கு வந்து இடையில நின்னுக்கிட்ட, தள்ளு முதல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அத்த, வேண்டாம், நீங்க அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல, ஏன்னா அவ வெளிநாடு போறது இல்ல அப்படின்னு பாக்கியா சொன்னோனே கோபிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவ போய் தான் ஆகணும் பாக்கியா, இல்லைன்னா அந்த ஆகாஷ் கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. கோபி. டாடி, ஏன் டாடி இப்படி சொல்றீங்க அப்படின்னு இனியா கேக்குறாங்க. இனியாமா, உனக்கு இந்த வயசுல ஒன்னும் தெரியாது, பின்னாடி நீ ஃபீல் பண்ணக்கூடாது இனியாமா, அதுக்காக தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போதே பாட்டி சொல்றாங்க, ஆமா அவ வெளிநாடு போயே ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கேன் நான் ஏதாச்சும் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க பாட்டி. இதுல வேற இருக்கு பொடி வைக்கிறாங்க இனியாக்கு. இங்க பாரு இனியா, நீ வெளிநாடு போகிறதுக்கு கையெழுத்து போட்டாதான் நான் இந்த வீட்டுல இருப்பேன், இல்லாட்டி நான் எங்கேயாச்சும் நான் கிளம்பி இருந்து போயிருவேன், நான் உயிரோடவே நீ பார்க்க முடியாது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி
மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இனியா ஃபீல் பண்றத பார்த்துட்டுமா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்கம்மா பாவம்மா அப்படின்னு சொல்றாரு எழில். அப்போ பாக்கியா சொல்றாங்க, இனியா அந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. மா என்னம்மா நீயுமா அப்படின்னு கேக்குறாங்க இனியா. எழில் கேக்குறாரு, என்னம்மா நீங்க பாட்டுல அவளை சைன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த அப்ளிகேஷன்ல சைன் பண்ணு, நான் சொல்றேன்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ அம்மா ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கறது மட்டும் எழிலுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. இல்லாட்டி அம்மா சொல்றாங்கல்ல சைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா ப்ளீஸ் அண்ணா நான் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்லவும், இல்லாட்டி ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி தனியா ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாரு எழில். ஆனா ப்ளீஸ் அண்ணா நான் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி எப்படியாச்சும் நான் வெளிநாடு அனுப்பி நான் ஆகாஷம் மறக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. கண்டிப்பா நான் போக மாட்டேன், நான் ஆகாஷையும் மறக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இனியா அதுக்கு எழில் சொல்றாரு, இல்லாட்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, அம்மா உன கையெழுத்து போட சொல்றாங்கன்னா அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அம்மா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் ஓகேவா. நீ ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு சைன் போடு. எப்படியும் உங்க அப்ளிகேஷனை அனுப்பி காலேஜுக்கு சீட் முதல்ல கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலும் உனக்கு அங்க போகணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, அதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுத்துடலாம். நீ இப்போதைக்கு சைன் போட்டு வையே அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா உன்னை நம்பிதான் சைன் போடுறேன், நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்திர மாட்டியே. லட்டு நீ என் செல்ல லட்டு, உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பம். நீ ஒரு கெட்ட பையனை லவ் பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா செல்விக்காவும் சரி ஆகாஷும் சரி ரெண்டு பேருமே நல்லவங்க தான். நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், அம்மாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அம்மா சைன் போட சொல்றாங்க, நீ சைன் போடு அப்படின்னு சொல்லி எழில் சொல்றத கேட்டுட்டு, அண்ணா நீ சொல்றேன்னு தான் அங்க சைன் போடுறான் அப்படின்னு சொல்லி வந்து, சரி அந்த அப்ளிகேஷனை கொடுங்க நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க சைன் போடணுமோ அங்க எல்லாத்துலயும் சைன் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோபி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எப்படியோ நாங்க சொல்றத கேட்கல, எழில் சொல்றதுனாச்சும் கேட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கிடுறாங்க. அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி. ஆனா பாக்கியாவா வேற ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. கோபியும் இனியாவை எப்படியாச்சு அவங்கள அப்ராடுக்கு அனுப்பிச்சிடணும்னு இந்த வாங்கிட்டு வந்த அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு எவ்வளவு பணம் செலவானாலும் சரி இனியாவை அப்ராட் அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருந்த இனியா, இனியும் சும்மா இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா அம்மாட்டே போய் பேசிடலாம் அப்படின்னு எழிலுக்கு போன் பண்ணி வர சொல்றாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இனியாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றாங்க. எழில் இனியா ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை பாக்கிறதுக்காக போறாங்க. அங்க வந்து நம்ம பாக்கியா கூட அப்பதான் இனியா வந்து பாக்கியா கிட்ட சொல்றாங்க, அம்மா அப்பா பாட்டுல ஒரு பக்கம் பயங்கர மும்மரமா வேலையெல்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்கு, என்ன ஃபாரின் அனுப்பியே தீரணும்னு அப்பா பாட்டி அண்ணா மூணு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னமா பண்றது, நீங்க கையெழுத்து போட சொன்னீங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் நானும் கையெழுத்து போட்டேன். இடையில நான் சொன்னாரு அம்மா ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க, அதனால நீ கையெழுத்து போடு, அதனாலதான் உன்னை கையெழுத்து போட சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அதை நம்பிதான் நான் கையெழுத்து போட்டேன். ஆனா நீ ஒண்ணுமே ஸ்டெப் எடுத்த மாதிரி தெரியலையேம்மா அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, அக்கா இதுக்கு சாம்பார் தூள் எவ்வளவு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செல்வி உள்ள இருந்து வர்றாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷாக்கு. செல்வி அக்கா ரெஸ்டாரண்டே வரக்கூடாதுன்னு சொல்லி அப்பாவும் பாட்டியும் சொன்னாங்க. ஆனா என்னடா இது இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா செல்விக்கா இங்க இருக்காங்க அப்படின்னு கேக்குறாரு எழில். ஏண்டா இங்க செல்வி இருக்க கூடாதா? இல்லம்மா செல்விக்காவா அப்பாவும் பாட்டியும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதுதான் கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, செல்வி என்னோட ஃப்ரெண்டு, எனக்காக என்னென்னமோ செஞ்சிருக்கா, இவங்க சொன்னாங்கன்னு அதுக்காக நான் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன எழு தம்பி, எங்க அக்கா என்ன மறுபடியும் கூப்பிட்டுச்சுன்னு பாக்குறீங்களா? ஏன் அக்கா என்ன முழுசா நம்புது, இந்த பிரச்சனைக்கு நான் எந்த காரணமும் இல்லைன்னு என் அக்காக்கு தெரியும், அதனாலதான் என்ன மறுபடியும் கூப்பிட்டுக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் செல்விக்கா அப்படின்னு சொல்லி எழில் சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி என்ன பிளான் தான் இப்ப பண்றது, இப்ப விட்டா அப்ராட் உடனே பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க என்னைய, நான் இதுல இருந்து உடனே ரிலீவ் ஆகணும், அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணி ஆகணுமா, நீங்க தானே கையெழுத்து போட சொன்னீங்க. ஐயோ போதுண்டி, ஒரு தடவை நான் சொன்னேன், நீ 1000 தடவை சொல்லி காமிச்சிட்ட அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்பதான் செல்விக்கா சொல்றாங்க, என்ன மருமகளே எங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோடனே, மருமகளேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்து சிரிக்கிறாங்க. இனியா என்னமோ நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாரு எழில். நானும் செல்வியும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டோம்டா அப்படின்னு சொல்றாங்க. மா என்ன சொல்ற அப்படின்னு எழில் கேக்குறாரு. சந்தோஷமா தான் கேக்குறாரு. இனியாக்கு ஒண்ணுமே புரியல, தலைக்கால் புரியல, அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அப்பதான்
உங்க அப்பாவும் சரி பாட்டியும் சரி செலியனும் சரி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறதே இல்ல. அதனால இவ யுஎஸ்க்கு போறதுக்கு முன்னாடியே ஆகாஷ்க்கும் இனியாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியாம்மா என்னம்மா சொல்றா அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இனியா அவங்க அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாக்கியா சொல்றாங்க, நீ மட்டும் வேற ஒரு பையனை காதலிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் நல்லவனா இருக்கிற பட்சத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். பட் நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே ஆகாஷ் தான். அவன் ரொம்ப நல்ல பையன், அதே மாதிரி செல்வியும் ரொம்ப நல்லவ, உன்னை நல்லா பாத்துக்குவா. நான் அந்த ஒரு நம்பிக்கையில தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அது மட்டும் இல்லடி, நான் ஆகாஷ் கிட்டையும் கூப்பிட்டு பேசிட்டேன். அவனும் உன் மேல வச்சிருக்க லவ்ல இருந்து கொஞ்சம் கூட மாறதான் ஐடியாவே இல்ல. உன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்கான் இனியா. அதனாலதான் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமாமா, எப்படிமா இதை பண்றது அப்படின்னு கேக்குறாரு எழில். பண்ணித்தான் ஆகணும் எழில், இல்லாட்டி யூஎஸ்க்கு கண்டிப்பா பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாரு, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அம்மா இதெல்லாம் ஓகே, அப்போ அப்பாவுக்கும் பாட்டிக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் ஏதாச்சும் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டியாமா? நீ சொல்றதும் ஒரு வகையில கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இனியாவையும் ஆகாஷையும் கூட்டிட்டு போய் கோயில்ல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். இது என்னைக்கு பண்ண போறோம்னா எப்படியோ அட்மிஷன் வாங்கிடுவாங்க. அப்ராடு போறதுக்கும் இனியா அப்ராடு என்னைக்கு போறாளோ அன்னைக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்றீங்க? ஆமாண்டா, அதுக்கு முன்னாடி பண்ணணும்னா கண்டிப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இனியாவை அப்ராடுக்கு பேக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால அன்னைக்கு இந்த வேலையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன சம்பந்தி உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி செல்விகா கிட்ட கேக்குறாங்க. பாக்கியா சொல்றதை கேட்டுட்டு என்னக்கா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. செல்விகா அம்மா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இனியா சொல்றாங்க. இனியா இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, நீ யாருக்கிட்டயுமே இதை சொல்லிடாத அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க. அம்மா கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அப்படிங்கும் போதே எழில் சொல்றாரு, இங்க பாரு அப்பாக்கு பாட்டிக்கு சாதகமாவே நீ எப்பயும் இருக்கணும் இனியா, இல்லைன்னா அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டி கொஞ்சம் கவலையா இருக்கிற மாதிரி வேற நடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஆனா நீ எனக்கு சொல்லி கொடுக்கணுமா, நான் பாத்துக்கிறேன்ன அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதுக்கப்புறம் இனியா வீட்டுக்கு வர்றாங்க. செம்ம ஹாப்பியில இருக்கிறாங்க இனியா. அதை பார்த்துட்டு ஒரே சந்தேகப்படுறாரு கோபி. என்னடா இது, இத்தனை நேரமா ஒரே ஃபீலிங்ல இருந்த பொண்ணு திடீர்னு இப்போ சந்தோஷமா இருக்காளே அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரியா அவளை கொஞ்சம் வாட்ச் பண்ணு, அந்த ஆகாஷ் ஏதாச்சும் மீட் பண்றாளா என்னன்னு வாட்ச் பண்ண அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடியற வரைக்கும் ஆகாஷ மீட் பண்ண கூடாதுன்னு சொல்லி பாக்கியா சொல்லியிருப்பாங்க. அதுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. இனியாவும் ஸ்பை வேலை பார்க்க சொல்லியிருக்காருல கோபி செலியனை. அதனால என்ன பண்றாங்கன்னா எங்கெங்க இனியா போறாங்களோ அங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. வேலைக்கு கூட போகிறது இல்லை செலியன். எப்படியாச்சும் அவளை அப்ராட் அனுப்பிச்சுட்டு தான் மத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வைராகியத்துல இருக்காரு செலியனும். வேணும்னே பாத்தீங்கன்னா நம்ம இனியா அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போறப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போற மாதிரி போறது, ஓ ஆகாஷை மீட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பின்னாடி போய் பாப்பாரு. செலியன் பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கு. கோபி கிட்ட சொல்றாரு, அப்பா நானும் நல்லா ஃபாலோ பண்றேன்ப்பா, ஆகாஷை மீட் பண்ற மாதிரி நமக்கு ஒன்னும் சான்ஸே தெரியலப்பா அப்படின்னு சொல்றாரு. செலியன், டே அவளை பத்தி உனக்கு தெரியாதுடா, நம்மளை எப்படி ஏமாத்திட்டு போனா, நான் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து போய் பார்க்கலன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கோபி, அப்பா இல்லப்பா அவ மறந்துட்டா, அப்ராடு போறதுக்கு தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு செலியன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டியும் சொல்றாங்க, இப்படியே அவன் மறந்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கேன், அவ அப்ராட்ல இருந்து வர்றதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து வந்தோடனே கல்யாணம் பண்ணி வச்சிடும் கோபி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி, எஸ்மா நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா, நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 years இருக்குல்ல, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு பாத்திரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டா அங்க பாக்கியா வர்றாங்க. பாக்கியா வந்தோடனே அவங்க 3 பேரும் கப்பு சிப்புன்னு அடங்கி அமைதியா உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு 3 பேரும் சேர்ந்து கூட்டு கலவாணிக பிளான போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, எல்லாம் தூங்க போயிடுறாங்க. காலையில ஆகுது, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு போறாங்க. அப்ப அமிர்தா கிட்டையும் ஜெனி கிட்டையும் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விடுறாங்க. மொட்டை மாடிக்கு வந்துருங்க, 10:30 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை தட்டி விட்டுறாங்க. பாட்டி ஆஸ் யூஷுவலா ஒரு 9:30க்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அக்கடான போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்திருக்காரு. ஒரு 10:10 போய் படுப்பாங்க. அதனாலதான் 10:30 மணிக்கு ஒரு மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி மெசேஜ் தட்டி விட்டுருப்பாங்க பாக்கியாவும். அதுக்கப்புறம் ஒரு 10:30 ஆகுது, பாட்டியும் போய்
போய் படுத்து தூங்கிடுது. மொட்டை மாடிக்கு பாக்கியா, ஜெனி, அமிர்தா 3 பேரும் மீட் பண்றாங்க. என்ன ஆண்டி வர சொன்னீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் கீழேயே பேசிருக்கலாம்ல, எதுக்கு மொட்டை மாடிக்கு வர சொன்னீங்க அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. இங்கதான் பேச முடியும், அந்த அவசியத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்றாங்க. சரி என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது விஷயத்த சொல்றாங்க. இனியாக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் நானு அப்படின்னு சொன்னோட 2 பேத்துக்குமே செம்ம ஹாப்பி. சூப்பர் ஆண்டி, செம்மையா பண்றீங்க, இதுதான் செம்மையான ஒரு டிசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆண்டி பண்றது, எப்படி அங்கிளும் பாட்டியும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. ஜெனி, கண்டிப்பா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஜெனி, அதனாலதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ரெஸ்டாரண்ட்ல பேசினாங்கல்ல அந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அமிர்தா, ஜெனி 2 பேரும் சொல்றாங்க, ஆண்டி நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியது ஆண்டி, இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு நல்லாவா பிளான் போடுற அப்படின்னு கேக்குறாங்க பாக்கியா. ஆமா ஆண்டி, உங்களை மாதிரி யாரு ஆண்டி இருக்க முடியும், எந்த ஒரு பொண்ணோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, பையனோட அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, அந்த பசங்களோட மனசை எப்பயுமே யாருமே புரிஞ்சுக்கிட்டதே இல்ல ஆண்டி, நீங்க அப்படி இல்ல. செரியின் விஷயத்திலும் சரி, எழில் விஷயத்திலும் சரி, இப்போ நம்ம இனியா விஷயத்திலயும் சரி, அவங்க விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறீங்கள, உங்களை பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி, அமிர்தா 2 பேருமே. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, இது பாராட்டுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து மருமக 2 பேருமே நல்ல மருமகளா இருந்தீங்க, அதனால கல்யாணம் பண்ணி வச்சேன். அதே மாதிரிதான் ஆகாஷும் ரொம்ப நல்ல பையன், பொறுப்பான பையன், இனியாவ நல்லாவும் பாத்துக்குவான். அதே மாதிரி நம்ம செல்வியும் ரொம்ப நல்லவ, அதனாலதான் நானும் ஓகே சொன்னேன். இதே இது ஏதாச்சும் ஒரு ரவுடி பையனை கூட்டிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோ, நான்லாம் கண்டிப்பா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. நான் இனியாவோட அம்மா, கண்டிப்பா அவளோட நல்லதுல எனக்கும் அக்கறை இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நாளைக்கு காலையில விசாக்கு அப்ளை பண்றதுக்காக இனியாவா அவரை கூட்டிட்டு போறாராமா இனியா அப்பா. அதனால விசாக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாவே தெரிஞ்சிடும், ஒரு டேட் நமக்கு தெரிஞ்சிடும், அந்த டேட்டை வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நாளைக்கு பார்த்துட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. யூஎஸ்ல காலேஜ்க்கு அட்மிஷன் போட்டாச்சு, ஃபீஸும் கட்டியாச்சு, இப்போ விசாக்கு அப்ளை பண்ண போறாங்க. அப்போ இனி என்ன பண்றாங்கன்னா, அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அம்மா கடவுளை கும்பிட்டுக்கோ எனக்கு விசா கிடைக்க கூடாதுன்னு அப்படின்னு அவங்க அம்மாட்ட குசு குசுன்னு சொல்லிட்டு, அப்ப போலாமா அப்படின்னு சொல்றாங்க கோபி கிட்ட. கோபி ஒரே டென்ஷன்ல தான் இருக்காரு, விசா சீக்கிரம் கிடைக்கணும்ல, ஏன்னா காலேஜ் ஓபன் ஆக போகுது அப்படின்னு சொல்றப்போ சரின்னு சொல்றாரு. அப்பா ஸ்டூடெண்ட்ஸ் விசா தானே, உடனே கிடைச்சிரும்பா, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. சரி வா இனியா போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பாட்டி சொல்றாங்க, நல்லா பதில் சொல்லிட்டு வாடி, நீ பாட்டுல விசா கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தப்பு ஏதாச்சும் சொல்லி வச்சுட்டு வந்துடாத அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. கோபி இனியா 2 பேர் தான் விசா இன்டர்வியூக்கு போறாங்க. அதுக்கப்புறம் கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாஸ்போர்ட் விசா எல்லாமே வந்துருது. இப்போ காலேஜுக்கு யூஎஸ்க்கு கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. என்னைக்குன்னு சொல்லி இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி டிக்கெட்டும் போட்டுறாங்க. ஏன்னா காலேஜ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே போயிடணும், ஒரு 2 days முன்னாடி போனா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி டிக்கெட் புக் பண்ண சொல்றாங்க. செலியன கோபி சரி ஓகே வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவல்ஸ்ல சொல்லிடலாம், அவங்க ஈஸியா புக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராவல்ஸ் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் தான் மெயின் விஷயமே இருக்கு. அதனால பாக்யா எல்லாருமே வந்து என்னைக்கு இவங்க ஊருக்கு போறதுக்கு டைமை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதாங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அன்னைக்கு போலான்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த விஷயத்த கேட்டோடனே அடுத்ததே ஒரு பெரிய ஒரு மீட்டிங்க போடுறாங்க ரெஸ்டாரண்ட்ல. யார் யார் இருக்காங்கன்னா அதுல இனியா, பாக்யா, செல்வி, ஆகாஷ் மட்டும் வரல, ஏன்னா அவர் படிச்சுட்டு இருக்காரு. எழில், ஜெனி, அமிர்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங்க போடுறாங்க. சரி இப்போ என்ன பண்ணலாம், என்ன பிளான் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு ஜெனி. அதுக்கு பாக்யா சொல்றாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், ஆனா டேட் மட்டும் நம்ம ஃபிக்ஸ் ஆகல, இப்போதான் ஊருக்கு போற டேட் வந்துருச்சுல, அதுவும் நைட்டு 11:30 போறாங்க ஊருக்கு. நம்ம காலையிலேயே இனியாக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு விஷயத்த சொல்றாங்க. ஆண்டி எப்படி காலையில நம்ம கூட்டிட்டு போக முடியுமா இனியாவ அப்படின்னு கேக்குறாங்க ஜெனி. அதுக்கு ஈஸி ஜெனி, அவ அப்ராடு போறா, அதனால ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ண கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா, அம்மா இதெல்லாம் ஓகே, காலையில கல்யாணத்தை பண்ணிட்டு கூட்டிட்டு போனோம்னா பிரச்சனையாயிருமில்ல, இவங்க எப்படி பெரிய சண்டை வைப்பாங்க, ஏதாச்சும் மறுபடியும் ஏதாச்சும் ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, எனக்கு பயமா இருக்கேம்மா. இல்ல அப்படிலாம் நடக்காது. இல்ல நம்ம பிளான்
என்ன தெரியுமா, கல்யாணம் பண்ணிட்டு உடனே இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது இல்ல. ஈவினிங் தான் இனியாவையும் ஆகாஷையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, இது செம்ம ஐடியா தான் ஆண்டி அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அது வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லாரும் தேடி அலையட்டும், நம்ம வேற ஏதாச்சும் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து அங்க போய் இருந்துக்கலாம், ஈவினிங் வந்துக்கலாம், இந்த ஐடியா எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியலட்சுமி கலக்கிறப்போ அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், இல்லாட்டி பயங்கரமா மாட்டிக்குவோம். உங்க அப்பாவும் சரி செரியனும் சரி ரொம்ப கிளவர். சோ ரொம்ப ஒவ்வொரு காயினையும் எடுத்து வைக்கும் போதும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படிமா இதெல்லாம் பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. இனியா, அதெல்லாம் முடியும் இனியா, நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, நீ கவலையே படாத அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. அப்புறம் எழிலு, நீ ஆகாஷ்க்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்துரு, நாங்க போய் இனியாக்கு தேவையானது எல்லாமே நாங்க பர்ச்சேஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சம்பந்தி ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க செல்வி அக்காவா. அக்கா டபுள் ஓகே அப்படின்னு சொல்றாங்க செல்வி அக்காவும். ஜெனி சொல்றாங்க, எங்க கூடயே இருந்து இப்ப சம்பந்தியாவே ஆக போறீங்க செல்வி அக்கா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் சந்தோஷமா இருக்கு ஜெனி பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, பேசுனதெல்லாம் போதும், நம்ம எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறது யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஏழு ஆகாஷை கூட்டிட்டு போய் அவருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துறாரு. நம்ம இனியாவை கூட்டிட்டு போய் இவங்க 4 பேரும் தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி வச்சிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, செலியன் கோபி 2 பேரும் இனியாக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பக்கமா ஏறி இறங்கி அத்தனை பொருளையும் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து வச்சிடுறாங்க. இனியா அப்பதான் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அப்ப கோபி சொல்றாரு, இனியாமா உனக்கு தேவையானது எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சியாச்சு, நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு புது சூட்கேஸ் ட்ராலி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஓகே டாடி, என்ன இனியாமா ட்ராலி வாங்கிட்டு வந்திருக்கோம், இத்தனை எல்லாம் வாங்கியிருக்கோம், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற. நல்லா இருக்கு டாடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சூட்கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கோபி செரியன் பாட்டி 3 பேரும் நம்பணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, சூட்கேஸ் எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்து வச்சு எல்லா வேலையும் பக்காவா பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சிடறாங்க. இனியா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது, வந்து ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படிடா கல்யாணம் நடக்கும், அப்பா ஏதாச்சும் குறுக்கால போந்துருவாரோ அப்படின்னு நினைச்சு அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா கோபி நினைச்சுக்கிறாரு, அவங்க அப்ராட் போனதுனாலதான் கவலையா இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, என்ன இனியாமா கவலைப்படுறியா, கவலைப்படாத, அதுதான் வீடியோ கால் பார்த்து பேசிக்கலாம்ல, டெய்லி நானும் அம்மா பாட்டி எல்லாருமே உங்ககிட்ட பேசுறோம், உனக்கு நீ தனியா இருக்கிறதா ஃபீலே வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி டாடி அப்படின்னு சொல்றாங்க இனியா. சரின்னு சொல்றாரு இனியா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அங்க போய் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது, ஒழுங்கா படிக்கிறது மட்டும்தான் இருக்கணும், அந்த ஆகாஷ் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த பாட்டி, ஆமாண்டி அவங்க கூட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, வர்றப்போ புது இனியாவா வரணும், எங்க இனியாவா வரணும், நாங்க சொல்ற மாப்பிள்ளையே வந்தோடனே கல்யாணம் பண்ணிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லவும்மா, இது நம்ம இனியாம்மா, நம்ம சொல்ற பேச்சுதான் கேப்பா, பாத்தேல நம்ம சொன்னோடனே கையெழுத்து போட்டு அப்ராடு கிளம்பிட்டால, இவன் நம்ம இனிய நம்ம சொல்றதுதான் கேப்பா அப்படின்னு சொல்லவும், என்னத்தவோ கேட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. இப்போ அடுத்த நாள் வந்து இவங்க ஊருக்கு போறாங்க. இனியா சொல்றாங்க, நான் நாளைக்கு அப்ராட் போறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தாராளமா போயிட்டு வா அப்படின்னு சரின்னு சொல்றாரு. நோ நோ நோ, இப்பெல்லாம் ஒண்ணும் மீட் பண்ண வேண்டாம் அப்படின்னு. என்னடா சரி எப்படி சொல்ற அப்பா, அவனை பார்க்க போயிட போறாப்பா அப்படின்னு சொல்ல, ஓ கரெக்ட் சரியா, நீ கூட போயிட்டு வந்துற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நான் போகவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இனி இது எல்லாமே வேணும்னே தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா இவங்க நம்பணும்ல, அதுக்காக தான். ஜெனி அமிர்தா 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பூ பழம் மாலை எல்லாத்தையுமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க, வாங்கியும் வச்சுட்டாங்க. அது எல்லாத்தையுமே கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்ல வச்சுட்டு வந்துடுறாங்க. எழில் என்ன பண்றாருன்னா, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஏற்கனவே இனியா ஆகாஷ் கல்யாணத்தை இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவங்களும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்துருந்தாங்க. அவங்க வேலையை எல்லாத்தையுமே பக்காவா செஞ்சு முடிச்சிட்டாங்க. நைட்டு டின்னர் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாக்கியா, இனியாக்கு சிக்கன் செஞ்சு வச்சியா? இல்லாத செய்யல அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா, என்ன பாக்கியா இப்படி இருக்க, நாளைக்கு புள்ள ஊருக்கு போறா, அவளுக்கு சிக்கன் செஞ்சு கொடுக்காம நீ இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கல்யாணத்தை வச்சிருக்கனால நான்வெஜ் செய்ய வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க பாக்கியா. அதனால இல்லத்த, அவ ஊர்ல இருந்து இன்னொரு நாள் வருவாள், அப்ப செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட கோபி, இல்ல கண்டிப்பா அவளுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாமே சாப்பிட
சாப்பிடணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன் இனியாமா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ டாடி ப்ளீஸ் எனக்கு எதுவுமே வேண்டாம் ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இனியா என்ன இனியாமா அப்படிங்க புரிஞ்சுங்க டாடி எனக்கு வேண்டாம் எதுவும் அப்படின்னு சொல்றாங்க. டின்னர் சாப்பிட்றப்ப பார்த்தா பாட்டி இனியாவுக்கு ஊட்டி விடுறாங்க, கோபியை ஊட்டி விடுறாரு. ஓவர் அப்படி சென்டிமெண்டா இருக்குது. இதெல்லாம் பாக்குறப்போ இனியாவுக்கும் ஃபீல் ஆகுது, அப்பாவை ஏமாத்திட்டு நம்ம ஒரு கல்யாணம் பண்றோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. அப்புறம் இல்ல இல்ல வேண்டாம், கொஞ்சம் நம்ம ஃபீல் பண்ணணும்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையே போயிரும்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் பேசாம இருந்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில ஆகுது. இனியா, ஜெனி, அமிர்தா 3 பேரும் கிளம்பி எங்கேயோ போறாங்க. என்ன இந்நேரத்துல கிளம்பி போறீங்க அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. கோயிலுக்கா கோயிலுக்கா அப்படிங்கும்போது ஆமா பாட்டி இன்னைக்கு இவ ஊருக்கு போறாள நைட்டு, அதனால ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நானும் வர்றேன் அப்படின்னு பாட்டி கிளம்புறாங்க. ஐயோ என்னடா இப்ப நம்ம பிளான் அப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இல்ல இல்ல பாட்டி நீங்க இருங்க, நாங்க ஆட்டோ பிடிச்சி 3 பேர் ஈஸியா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கோபி கீழே இறங்கி வர்றாரு. இந்த விஷயத்த கேட்டோன்னே விடுங்கம்மா இவங்க போயிட்டு வந்துட்டு 3 பேர் தானே போறாங்க வரட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியா ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போய் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாக்கியாவும் கிளம்பி போறாங்க. நீ எங்க பாக்கியா கிளம்புறா அப்படிங்க. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அத்த போறேன், ஒரு ஆர்டர் வந்திருக்கு அதை நாங்க கொஞ்சம் முடிக்கணும் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் பாக்கியா இன்னைக்கு கூட ரெஸ்டாரண்ட் தான் போகணுமா, உன் புள்ள இன்னைக்கு ஊருக்கு போறா அவ கூட இருக்கணும்னு நினைக்கலையா அப்படின்னு சொல்றாங்க. அத நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த ரோட்டோட கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம இனியா 2 மருமகளும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கியாவும் எப்படியோ பொய்யஸ்கிய சொல்லிட்டு அவங்களும் அந்த கார்னர்ல வந்து ஜாயிண்ட் ஆயிடுறாங்க. சரி நம்ம முன்னாடி போலாம், எழில் பின்னாடி வந்துருவான் வண்டியில அப்படின்னு சொல்லிட்டு சரி கால் டாக்ஸி ஒண்ணு புக் பண்ணிடலாம் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கு ஜெனி சொல்றாங்க, ஆண்டி நான் ஆல்ரெடி கால் புக் பண்ணிட்டேன், அங்க பாருங்க அங்க கால் டாக்ஸி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்க வரணுங்கிறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி சீக்கிரம் முதல்ல ஏறுங்க, செலியனும் இவங்க அப்பாவும் வாக்கிங் போற டைம், செலியன் பாத்திர போறோம், பார்த்தானா நானும் கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால்ல நிப்பான். அதனால அப்புறம் பிளான் எல்லாம் கெட்டு போயிடும், சீக்கிரம் வண்டியில ஏறுங்கன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வண்டியில ஏறி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது செல்விக்கு கால் பண்ணி நாங்க இங்க கிளம்பிட்டோம் செல்வி, நீ ஆகாஷை கூப்பிட்டுட்டு கிளம்பி கோயிலுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிக்கா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விக்காவும் சொல்லிடுறாங்க. வீட்டுல எழில் டைம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாக்கிய கிளம்பி ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எழில் கீழே இறங்கி வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட ஒன்னும் சொல்லாத மாதிரி எப்பயும் போல நம்ம ரிலாக்ஸா போலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே அவரும் ரிலாக்ஸா போறாரு. அதை பார்த்துட்டு டேய் எழில நீ எங்கடா இந்நேரத்துல கிளம்பிட்ட, பாட்டி எனக்கு ஒர்க் இருக்கு பாட்டி, ஷூட்டிங் இருக்கு, நான் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் கூட ஷூட்டிங்கா, உன் தங்கச்சி ஊருக்கு போறாள எழில் அப்படின்னு சொல்றாரு கோபி. இல்லப்பா நான் போயிட்டு வந்துருவேன், ஈவினிங் குள்ள வந்துருவேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஈவினிங் ஆகுமா, ஆமாப்பா ஈவினிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசல வேகமா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நேரா ரெஸ்டாரண்ட் போறாங்க. இனியாக்கு பட்டு சரியில கட்டி விட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அதே கால் டாக்ஸில அங்க இருந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. கோயில்ல செல்வி ஆகாஷ் 2 பேரும் இருக்காங்க. இனியா பாக்கியா அங்க கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி எழில் அங்க போய் எல்லா ஏற்பாடுமே பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் இனியாவை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இனியாவுக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி முடிஞ்சோடனே கண் கலங்குறாங்க பாக்கியா. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி கண் கலங்குறீங்க, இல்ல என் பொண்ணுக்கு எப்படி எப்படியோ கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலைய இவங்க பாட்டியும் அப்பாவும் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கு எழில் சொல்றாரு, விடுமா அப்பாவும் பாட்டியும் சரி பண்ணி ரிசப்ஷனை கிராண்டா வச்சிடலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஆகாஷ் கிட்ட பாக்கியா சொல்றாங்க, ஆகாஷ் உன்னோட பொறுப்பு இனி இனியா, அவளை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவ ஃபாரின் போய் 2 வருஷம் படிச்சுட்டு வர்ற வரைக்கும் நீயும் உன்னோட படிப்பை முடிச்சிடணும், ஓகேவா, நீயும் நல்ல ஒரு லெவல்ல வரணும், புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி நீங்க நினைக்கிற மாதிரியே கண்டிப்பா நானும் நல்லா படிச்சு பெரிய நிலைமைக்கு வருவேன் ஆண்டி, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இனியா கேக்குறாங்க, அம்மா நான் போய் தான் ஆகணுமாமா, இனியா உங்க அப்பா இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாருன்னு தெரிஞ்சுதா உனக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன், ஆனா உங்களுக்குன்னு தனியா ஒரு கரியர் இருக்கு, அதுக்காக நீ படிச்சுதான் ஆகணும், ஆகாஷும் படிச்சுதான் ஆகணும்
ஆகணும். 2 பேரும் படிச்சு முடிச்சு நல்ல ஒரு வேலைக்கு நல்ல ஒரு லெவலுக்கு வந்துருங்க. அப்புறம் உன் அப்பாவும் பாட்டியும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ சொல்றனால தாம்மா நானும் தைரியமா இருக்கேன். ஆகாஷ்க்கு ஒண்ணும் ஆகாதுல்ல. அதுக்கு நான் பொறுப்பு இனியா அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. ஆண்டி நான் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிட்டேன். நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. பாக்கியா சொல்றாங்க பிளான்ல கொஞ்சம் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்றீங்க அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. ஆமா இதுல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் நானும் எழிலும். அத இத்தனை நேரம் சொல்லாம இருந்ததுக்கு எல்லாத்துக்குமே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் ஏற்கனவே நான் இனியா கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஆகாஷ்க்கும் இனியாக்கும் கல்யாணம் ஆன விஷயம் வீட்டுல யாருக்குமே தெரிய வேண்டாம். இனியாவும் அப்ராடு போய் படிச்சுட்டு வரட்டும். ஆகாஷும் அவனோட படிப்பு முடிக்கட்டும். அவனுக்கும் அதுக்குள்ள வேலை கிடைச்சிடும். இனியா படிச்சு முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். இப்போ ஆகாஷ் நல்ல ஒரு வேலையில நல்ல ஒரு இடத்துல இருக்கும் போது கண்டிப்பா வீட்டுல எல்லாரும் ஒத்துக்குவாங்க. அதனாலதான் நானும் எழிலும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்தோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா இனியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். வீட்டுல யாருக்குமே இனியாவுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரியாது. எப்பயும் போல கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சுக்குவாங்க. அப்ராடும் இனியா போவா. வந்த பின்னாடி பாத்துக்கலாம் எப்படி பிளான் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டி இதுதான் செம்மையான ஐடியா ஆண்டி. நீங்க முதல்ல சொன்ன ஐடியா விட அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. செல்விக்கா சொல்றாங்க 2 பிள்ளையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாருக்கா நீ தான்க்கா கெத்து அப்படின்னு சொல்றாங்க. சும்மா இருடி, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இந்த பிளான பண்ணிருக்கோம். எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நம்ம இனியா ஜெனி அமிர்தா 3 பேரும் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. 1 ஹாருக்கு அப்புறம் நம்ம பாக்கியா வர்றாங்க. அதுக்கும் ரொம்ப லேட் ஆகி தான் நம்ம எலை வர்றாரு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது ஜெனி கேக்குறாங்க இந்த பிளான் எல்லாம் எப்போ இனியா போட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அக்கா நானும் சும்மா தான்க்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கடைசியில அம்மாவும் அண்ணாவும் நைட்டு 12 மணிக்கு வந்து இந்த பிளான சொன்னாங்கக்கா. நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். ஆமா நம்மளும் பிஜி யூஎஸ்ல படிச்ச மாதிரியும் இருக்கும். அதான் கல்யாணமே நடக்க போகுது. அப்புறம் என்னன்னு எனக்கு தைரியம் வந்துருச்சு. கல்யாணம் நடந்துருச்சுன்னா இவங்க கண்டிப்பா பிரிக்க முடியாது. ரெஜிஸ்டர் வேற பண்ணிருக்கோம். அதனால அப்பா பாட்டி அண்ணா எதுவுமே பண்ண முடியாது. அதனால ஃபாரின் போய் படிக்கலான்னு முடிவும் பண்ணிட்டேன். அம்மா அண்ணன் சொன்னதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ பத்திரமா போய் நல்லா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேக்கா நீங்களும் அப்பப்போ ஆகாஷ் கிட்ட பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி தாயே நாங்களும் பேசிக்கிறோம். நீ அங்க போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ஆகாஷ் கிட்ட 24 மணி நேரம் பேசாம நீ உன்னோட ஸ்டடீஸை கவனி, அவன் அவனோட ஸ்டடீஸை கவனிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா என்னக்கா நீங்க நான் படிக்கிறதுக்கு தானே போறேன் அப்படின்னு வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. சரி சரி போதும் போதும் கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டியான்னு கேட்டுட்டு பாக்கியா சொல்றாங்க என் மருமகன் ஆகாஷ் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான் அப்படின்னு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இனியா ஆகாஷ் 2 பேரும் ரொம்ப நேரம் பேசுறாங்க. போதும் போதும்டி இங்க வீட்டுல யாராச்சும் வந்துட போறாங்க பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில தான் பேசிட்டு இருக்காங்க. போய் இனியா அவங்கள கூப்பிடுறாங்க. நம்ம பாக்கியா வந்து கூப்பிடுறாங்க. சரி சரி அம்மா கூப்பிடுறாங்க ஆகாஷ், நான் ஊருக்கு போயிட்டு உன்னை கூப்பிடுறேன் ஆகாஷ் அப்படின்னு சொல்லும் போது மருமகளே நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி செல்விக்கா சொல்றாங்க. சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்றாங்க. மருமகளே பார்த்து இருடாமா, இதனால நம்ம அக்காட்ட சொல்லு அவங்க பாத்துக்குவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செல்வி கிட்ட போன்லயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போனை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. எல்லாரும் ஏர்போர்ட் போறாங்க. பாட்டிக்கு இப்பதான் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்பாடா எப்படியோ இவளை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வர்றதுக்குள்ள மாப்பிள்ளைய பார்த்து இவளுக்கு வந்த அன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்டா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாட்டியும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இனியா அப்ராடுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்ராடு போய் அவங்களும் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆகாஷும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணிடுறாரு. அதுவும் 10 ரேங்க்குள்ள வந்திருக்காரு. அதனால அவரு டெப்டி கலெக்டர் ஆயிராரு ஆகாஷும். நம்ம பாட்டியும் பாத்தீங்கன்னா மும்முரமா இனியாக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. செலின்னு ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேடுறாரு, கோபி ஒரு பக்கம் மாப்பிள்ளை தேடுறாரு. 2 மாசத்துக்குள்ள பாக்கியாவோட வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்ன கோபி அங்க இருந்து போகவே இல்லை. இனியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு கோபியும். நீ என்னத்தவோ பண்ணு சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியாவும் அமைதியா இருந்துக்கிறாங்க. எப்படியோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து பேசி கீசி முடிச்சிடுறாங்க. பாக்கியா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. பாட்டி மாப்பிள்ளை பேங்க்ல வேலை செய்யறாங்க, நல்ல வசதியான குடும்பம், நல்ல குடும்பம், அதனால நானும் கோபியும் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பக்குன்னு ஆயிருது பாக்கியாக்கு. என்ன பண்றது அப்படின்னு ஒரே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கல்யாணத்தை பேசி முடிச்சு கடைசியில நம்ம இனியா வர்றப்போ ஏதாச்சும் பிரச்சனையாயிரு போது மாப்பிள்ளை வீடு பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. அப்பதான் சொல்றாங்க பாக்கியா நான் மாப்பிள்ளைய பார்த்து ஒரு தடவை
பேசணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்றாங்க. நீ எதுக்கு பேசணும் அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. இல்ல மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால நானும் எழிலும் மாப்பிள்ளைய மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. சரின்னு சொல்றாரு. ஓகேமா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான், நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, நீ வந்தேன்னா எல்லா வேலையும் கெட்டு போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்லடா வேண்டாம், நானும் எழிலும் மட்டும் போயிட்டு வரோம், நீங்க தான் ஏற்கனவே பாத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இனியாக்கு பார்த்து வச்ச மாப்பிள்ளை கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேச போறாங்க. அந்த இனியாக்கு பார்த்த மாப்பிள்ளை கிட்ட பேசுறப்போ அவரும் கொஞ்சம் நல்லபடியா தான் பேசுறாரு. அதனால இனியாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகே, இவங்க தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, வீட்டுக்கு இன்னும் இந்த விஷயம் தெரியாது அப்படிங்கிற விஷயத்துல சொன்னோடனே அவருக்கே ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் அவர் பயங்கரமா கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, சரி பரவாயில்ல, நான் வீட்ல நானே வேண்டாம் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லவும், ஐயோ கொஞ்சம் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க அப்படிங்கிறாரு. என்ன சார் இதுக்கு மேல என்ன உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு அவரு மாப்பிள்ள. சார் இதுதான் சார் முக்கியமான விஷயம், நீங்க இந்த விஷயம் உங்க வீட்ல சொல்லிருங்க, ஆனா எங்க வீட்ல இந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். அவங்க வீட்ல கேட்டாங்கன்னா கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நாங்க வீட்ல பேசிக்கிறோம், இனியா வந்த உடனே நாங்க இந்த விஷயத்த சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு எழில். இதை கேட்டு ஓகே, நான் வீட்ல இந்த விஷயத்த சொல்லிடுறேன், பட் 6 மாசத்துக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு வேணா நான் உங்க அப்பா கிட்டயும் உங்க பாட்டி கிட்டயும் ஏன் அப்பா அம்மாவா சொல்ல சொல்லிடுறேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாக்கியா சொல்றாங்க, இந்த ஒரு ஹெல்ப் நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் பரவாயில்ல மேடம், இத முன்னாடியே நீங்க சொன்னீங்களே, கடைசியில இந்த விஷயத்த வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆகிறது மேடம், நான் ஒரு கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பேன், அப்பதான் ஃபீல் ஆயிருக்கும், இப்போ எனக்கு ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவரும் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஒரு வழியா இனியாவும் எக்ஸாம் எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. ஊருக்கு வர போறாங்க இனியா. கரெக்டா அப்பதான் ஒரு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வருது, நம்ம சென்னைக்கு டெபுட்டி கலெக்டரா வந்திருக்காரு ஆகாஷ் அப்படிங்கறத பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு காண்டாகிறாரு கோபி. ஏண்டா கோபி இவ்வளவு காண்டா இருக்க பேப்பரை படிச்சுட்டு அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. இல்ல அந்த ஆகாஷ் டெபுட்டி கலெக்டர் ஆயிட்டானாமா, அதுவும் சென்னைக்கே வந்திருக்காமா, கரெக்டா நம்ம இனியா வர்ற சமயத்துல இவனும் சென்னைக்கு வந்திருக்கானே, எனக்கு அதுதான் டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரு, சட்டு போட்டுன்னு மாப்பிள்ளை வீட்டுல கூப்பிட்டு கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுதானமா அவங்க சொல்லிட்டாங்களே 6 months ஆகட்டும்னு அப்படின்னு சொல்றாரு கோபி. இருக்கட்டும் கோபி, கல்யாணம் வேணா 6 மாசத்துக்கு அப்புறம் நடக்கட்டும், நிச்சயத்தை இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா, நான் மாப்பிள்ளை வீட்டுல பேசுறேன் அப்படின்னு கோபியும் சொல்லிடுறாரு. மாப்பிள்ளை வீட்டுல இதை பத்தி பேசுறாரு கோபி. இதை பார்த்துட்டு என்னடா இது மறுபடியும் ஒரு வந்து பேசுறாரே, அதான் பாக்கியலட்சுமி அம்மா சொல்லிட்டாங்களே முடியாதுன்னு, என்ன பண்றது, சரி அந்த அம்மாட்டே பேசிக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளையோட அப்பா யோசனை பண்ணிட்டு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என் ஒய்ஃப் கிட்டயும் என் பையன்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு பாக்கியலட்சுமிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு மாப்பிள்ளையோட அப்பா. பாக்கியா இதை கேட்டோடனே, ஓகே சார், நீங்க சரின்னு சொல்லிருங்க, ஆனா நீங்க யாருமே வர வேண்டாம், நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க போதும், மத்ததுல நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுல தலையிடவே வேண்டியதில்ல, வரவும் வேண்டியதில்ல சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன சொல்றாரோ அது எல்லாமே சரின்னு சொல்லிருங்க, அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லும் போதே, ரொம்ப தேங்க்ஸுங்க சார், எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. இருக்கட்டும்மா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, கோபிக்கு அந்த மாப்பிள்ளையோட அப்பா கால் பண்ணி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி என்ன பண்றாங்கன்னா, என்னைக்கு நம்ம இனியா வந்து இறங்குறாங்களோ அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. கோபி செலியன் 2 பேருமே இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற முடிவும் எடுத்துடுறாங்க. இந்த மாப்பிள்ளை வீடு மட்டும் கொஞ்சம் இந்த கல்யாணத்தை தள்ளி போடணும்னு சொல்லாம இருந்திருந்தாங்கன்னா இனியா வர்றப்பே கல்யாணத்தை அன்னைக்கே முடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி போனது போச்சு விடு, நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா தாண்டா இருக்கணும் கோபி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. ஆமாமா நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்றாரு. செலியனும் ஆமா கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கான வேலையெல்லாம் பயங்கரமா மும்முரமா போயிட்டு இருக்கு. வீடெல்லாம் பயங்கரமா அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரான டெக்கரேஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. இனியாவும் யூஎஸ்ல இருந்து கிளம்பிட்டாங்க. இங்க நிச்சயத்துக்கான வேலை ஜரூரா நடந்துட்டு இருக்கு. இனியாவும் கரெக்டா அந்த நிச்சயம் நடக்கிற அன்னைக்கு காலையில வந்து ஏர்போர்ட்ல இறங்குறாங்க. பிக்கப் பண்றதுக்கு பார்த்தா கோபி செலின் மட்டும் வர்றாங்க. என்னப்பா அம்மா வீட்டுல ஒருத்தரையும் காணாமே அப்படின்னு கேக்குறாங்க. இனியா, நீ வா இனியாமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க. ஏன்னா எப்பா வரல சொல்லுங்க அப்படின்னு இனியா சொல்றாங்க. வீட்டுல நிறைய வேலை எல்லாம் இருக்குது இனியாமா, நீ வா போலாம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கோபி அப்பவே தெரிஞ்சுக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு ஏடா கூடமா இவங்க பண்றாங்க போல இருக்கு அப்படின்னு இனியா தெரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது
பார்க்கும்போது பார்த்தா பயங்கர அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு இவங்க கவுத்துறதுக்காக பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. இனியாவை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. எல்லாரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இனியா எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்குறாங்க. இனியாக்கு பக்கன்னு இருக்கு. என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கும்போதே நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கஞ்சாட்ட காமிக்கிறாங்க. பாக்கியா அப்பாடா அம்மா ஏதோ வேற பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிருது இனியாக்கு. அதுக்கப்புறம் என்ன எல்லாத்துக்கிட்டே ஹாப்பியா பேசுறாங்க. எதுக்கு இந்த பூ அலங்காரம்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க இனியா. அதுக்கு பாட்டி சொல்றாங்க உனக்கு இன்னைக்கு நிச்சயம் அப்படிங்கும் போது அப்படியே திரும்பி பாக்குறாங்க அவங்க அம்மாவை. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க ஆமா இனியா இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. நீ சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. பட்டு சாரி எல்லாம் அப்பா வாங்கி வச்சிருக்காரு கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அம்மா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. பூ இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தா ஜெனி 2 பேரும் இனியாவை கூட்டிட்டு போறாங்க. அக்கா என்னக்கா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லவும் ஏ பிளான் இங்க சேஞ்ச் டே அப்படின்னு சொல்லி நடந்த பிளான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அக்கா செம்ம அக்கா அம்மானா அம்மா தான் கெத்து தான் போ அப்படின்னு சொல்றாங்க. இனியா ரூமுக்கு வர்றாரு. என்ன லட்டு சந்தோஷமா இருக்கியா? ரெடியா இருக்கேன்ல? ரெடியா இருக்கேன்ன. ஓகே தானே உனக்கு? டபுள் ஓகே என்ன அப்படின்னு சொல்றாங்க. இனியாவும் பட்டு சாரி எல்லாம் கட்டி அலங்காரம் பண்ணி விடுறாங்க இனியாக்கு. இனியா அப்புறம் அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி கோபி 2 பேரும் வர்றாங்க. ரெடியா இருக்கிறத பார்த்துட்டு என் கண்ணே பொற்றும் போல இருக்கு என் பேத்திய பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டிலாம் சுத்துறாங்க. சொடக்கெல்லாம் எடுக்கிறாங்க. கோபி சொல்றாரு இனியாமா நாங்க சொல்றதை கேட்டுட்டு நீ நடந்துக்கிற பாரு அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் ஒண்ணுமே சொல்லல இனியா. சரி மாப்பிள்ளை வீடு வந்துட போறாங்க வாடா கோபி அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. பாட்டியும் கோபியும் அப்போ கீழே இறங்கி வந்து உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாத்தியா நான் சொன்ன மாதிரியே 2 வருஷத்துல எவ்வளவு மாற்றம் பாத்தியா கோபி? அவன் ஆகாஷ பத்தியே பேசவே இல்லை பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாமா நீங்க சொன்னது சூப்பர் ஐடியா தான் அப்படின்னு சொல்லும் போதே செலின் வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு கால் பண்ணிட்டப்பா அவங்க வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு செலியன். அதை கேட்டுட்டு பாட்டி சொல்றாங்க முதல்ல உன் அம்மா உன் ஒய்ஃப் எல்லாத்தையும் கூப்பிடு. எல்லாம் கீழே இறங்கி வர சொல்லு. முதல்ல இந்த எழில வர சொல்லு. அவளையும் அவன் சம்சாரத்தையும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வர சொல்றாங்க. கீழே இருக்க ரூம்ல வந்து நம்ம இனியாவை உட்கார வச்சிடலாம். இனியாவையும் வர சொல்லுன்னு சொல்லிட்டு கீழே இருக்க ரூம்ல இனியாவை உட்கார வச்சு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு வர போறாங்க. வர்றதுக்கு முன்னாடியே பிளாக் ஹேட்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. அவங்க வந்து இங்க இருக்கிற இடத்தெல்லாம் செக் பண்றாங்க. நீங்க யாருங்க யாரது எதுக்கு வந்திருக்கீங்க பிளாக் ஹேட்ஸ்லாம் அப்படின்னு கோபி கேக்குறாரு. அதுக்கு எழில் சொல்றாரு அப்பா மாப்பிள்ளை பணக்காரன்னு சொல்றீங்களா ஒருவேளை அவங்க வர்றதுக்கு முன்னாடி செக் பண்றாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கரெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்து கார்ல வந்து இறங்குறாங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லி பாட்டியும் கோபியும் அப்படி வரவேற்கிறாங்க. பார்த்தா வந்து இறங்குறாரு ஆகாஷ். கூடவே வந்து கெத்தா இறங்குறாங்க செல்வி அக்கா. அதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக்கு பயங்கர கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியா தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியையும் கோபியையும் அப்படி 2 பேரும் சைட்ல தள்ளி விட்டுட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க நம்ம ஆகாஷையும் செல்விக்காவையும். அதுக்கப்புறம் என்ன எழிலு அமிர்தா ஜெனி இவங்க முழுவதும் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு கோபி. ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மாப்பிள்ளை வீட்டை உள்ள கூட்டிட்டு போயிட்டு பேசலாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வேற செல்விக்கா கூலர்லாம் வேற கெத்தா போட்டுட்டு வந்திருக்காங்க. பாக்கியா நில்லு பாக்கியா அப்படிங்கிறாங்க பாட்டி. ஆனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. ஆகாஷையும் செல்வியையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. செம்ம கடுப்புல செலியன் கோபி பாட்டி 3 பேரும் உள்ள வர்றாங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு? மாப்பிள்ளை வீடு வர்ற சமயத்துல எதுக்காக இவங்களை வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. மா என்னம்மா நடக்குதுங்க ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு செலியன் சொல்றாங்க. டேய் நான் நல்லா கரெக்டா தாண்டா செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா வேண்டாம் பாக்கியா தப்பு பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றாரு கோபி. நீங்க தாங்க தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. மாப்பிள்ளை வீடு வந்தாங்கன்னா இவங்க வந்து உட்காந்துருந்தா எவ்வளவு அசிங்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே சும்மா சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்கப்பா. மாப்பிள்ளை வீடுனா அது இவங்க தான். நீங்க சொன்ன மாப்பிள்ளை வீடெல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு இல்லை சொல்றாரு. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கும் போதே ஏற்கனவே அம்மாவும் நானும் மாப்பிள்ளை கிட்ட பேசி இந்த விஷயத்த சொல்லிட்டோம். அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு ஒன்னே பொசுக்குன்னு போயிருது. நெஞ்சில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துடுறாரு கோபி. ஐயோ எனக்கு என்னென்னமோ பண்ணுதுமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு என் பையன் நெஞ்சு புடிச்சிட்டு உட்காந்துட்டான். இப்ப என்னடி சொல்ல போறேன்? என் பையனை இப்படியே பண்ண போறியா அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. அத்த உங்க பையன்லாம் நல்லாதான் இருக்காரு சும்மாதான் நடிச்சிட்டு இருக்காரு. இதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா அப்படின்னு கூப்பிட்டோன்னே பாத்தீங்கன்னா இனியா அப்படி வெளியே வர்றாங்க. அட என் மருமக வந்துருச்சே அப்படின்னு சொல்றாங்க செல்விக்கா.
ஆகாஷ பார்த்தோன்னே இனியாக்கு அவ்வளோ ஹாப்பி, ஓடி போய் ஆகாஷ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இத பார்த்தோன்னே பாட்டிக்கு பயங்கர கோவம் வருது. தள்ளி போடியா அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு எவனவனவ கண்டவனையெல்லாம் கட்டி பிடிச்சுக்கிட்டு அசிங்கமா இல்ல உனக்கு அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. அதுக்கு இனியா சொல்றாங்க, எனக்கு என்ன அசிங்கம் இருக்கு, என் ஹஸ்பண்ட நான் கட்டுப்பிடிக்கிறேன், இதை யாரு என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே பாட்டிக்கு அப்படியே ஷாக் ஆகுது. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்றாரு, என்ன இனியா பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும் போதே கோபி சொல்றாரு, இவனை முதல்ல கூட்டிட்டு போங்க இருந்து அப்படிங்கும் போதே போதுங்க, நிறுத்துங்க, உங்க டிராமா எல்லாத்தையுமே நிறுத்துங்க, இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி 3 பேரும் ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க. செல்விக்கா சொல்றாங்க, ஆமா சம்பந்தி, ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்ம எல்லாம் சம்பந்தி அப்படின்னு சொல்றாங்க. கோபி பார்த்து பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எப்படி இப்பதான் அவ இனியா இப்பதான் இங்க வர, அதுக்குள்ள இப்படி அப்படிங்கும் போதே அப்பா விஷயத்த நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா யூஎஸ் போறதுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது, ரெஜிஸ்டர் மேரேஜ் நடந்தது, அதுக்கப்புறம் ஊருக்கு போனது, அத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க. கல்பிரேட்ஸ் எப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு கோபி. பாட்டிக்கு பயங்கர கோவம், பாக்கியா உன் பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு பக்கம் திட்டுறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை எங்க அத்தை நான் கெடுத்தேன், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்க அத்தை, செல்வி மாதிரி நல்ல ஒரு மாமியார் நீ உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க, என் பொண்ணை கண்டிப்பா நல்லா பாத்துக்குவா அக்கா, என் பொறுப்புக்கா பாப்பா, நான் பாத்துக்குவேன் இனியா பாப்பாவை நல்லா அப்படின்னு சொல்றாங்க செல்விக்கா. பாத்தீங்கல்ல செல்வி எப்படி சொல்றான்னு. ஆகாஷ் இப்போ டெபுட்டி கலெக்டரா இருக்கான், நீங்க சொன்னீங்களே அந்தஸ்து, அந்த அந்தஸ்தோட வந்திருக்கான், இப்போ நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே பேச முடியல பாட்டினாலையும் கோபினாலையும். செலின்னு சொல்றாங்க, அம்மா என்ன இருந்தாலும் இவங்க லவ் பண்ணது தப்புதான் அப்படின்னு சொல்றாரு செலின். நீ சொல்றதுக்கு என்னடா உனக்கு உரிமை இருக்கு, நீ மட்டும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம், ஜெனிக்காக உயிரவே கொடுக்க துணிஞ்சு இருந்த நீ, ஆனா உன் தங்கச்சி மட்டும் கல்யாணம் பண்ணக்கூடாத லவ் பண்ணி. மா ஜெனியோட பிரச்சனை வேற, இந்த ஆகாஷோட பிரச்சனை வேறமா, என்னடா பிரச்சனை என்ன, எல்லாருமே மனுஷங்க தானா, அவனும் பையன் தானா, முதல்ல அது இது ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்காம அவன் ஒரு நல்ல மனிதனா நல்ல குணத்தோட இருக்கானா, பொண்ணு நல்லா வச்சு பாத்துக்குவானான்னு மட்டும் பாருங்கடா, மத்ததெல்லாம் ஏண்டா பாக்குறீங்க, நான் பார்த்தது என் பொண்ணு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு இதுதான் கரெக்டானது அப்படின்னு சொல்லிதான் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஏன் எழிலுக்கு கல்யாணம் பண்றப்ப கூட தான் நீங்க எல்லாருமே சண்டை போட்டீங்க, ஆனா எழிலும் அமிர்தாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அதே மாதிரிதான் என் பொண்ணும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா, அதனாலதான் நான் கல்யாணத்தை பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்து சொல்றாங்க. நீங்க உலகத்துல எத்தனை மாப்பிள்ளைய பார்த்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பணக்காரனா அவ நல்ல குணமா இருக்கணும்னு நீங்க பார்த்தாலும் சரி, இனியா சந்தோஷமா வாழவே மாட்டான், அவ வாழ்நாள் முழுவதும் ஆகாஷ நினைச்சுக்கிட்டு கவலையோட தான் வாழுவா. அதுக்கு நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல என்ன தப்பு, நீங்க சொன்னீங்க ஸ்டேட்டஸ் கம்மி, அதே மாதிரி அவன் பணம் சம்பாதிக்க மாட்டான்னு சொன்னீங்க, இவன் டெப்டி கலெக்டர் ஆயிட்டான், இதுக்கப்புறம் என்னங்க, நீங்க வேணும்னாலும் பாருங்க ஆகாஷ் நல்லாவே பாத்துக்குவான் நம்ம இனியாவா அப்படின்னு சொல்றாங்க. இனியா நீயும் சேர்ந்து இப்படி கவுத்துட்டிய, நீ அப்பா போனாதானே இருந்த இனியா அப்படின்னு சொல்லும் போது, டாடி நீங்க என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைச்சேன் டாடி, ஆனா நீங்களும் பாட்டி மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை, எனக்கும் ஆசைதான் டாடி, உங்க எல்லாத்தோட முன்னிலையிலையும் எனக்கும் ஆகாஷுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சேன், ஆனா சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்படி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வேகமா மாடிக்கு போறாரு, போய் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வர்றாரு, எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிறாங்க. இதுதான் ஆகாஷும் இனியாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்கிறதுக்கான ரெசிப்ட் இது அப்படின்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை காமிக்கிறாங்க. பார்த்துட்டு அவன் உடஞ்சு போயிடுறாரு கோபியும் பாட்டியும். சரி இனியும் விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, செல்வி உன் மருமகளை கூட்டிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நான் ஒரு காலமும் அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அத்தை ஆகாஷும் சரி இனியாவும் சரி 2 பேருமே மேஜர், வேற வழி இல்ல அத்தா, அவங்க போக்கட்டு விடுங்க, அவங்க லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணட்டும் அத்தா, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. டே ஆகாஷ் என் மருமகளை கூட்டிட்டு வாடா, வந்து காலில் விழு எங்க அக்கா கிட்ட அப்படின்னு சொல்றாங்க செல்விக்கா. அதுக்கப்புறம் ஆகாஷ் அப்படியே கைய நீட்டுறாரு, இனியா ஆகாஷ் கைய கூட கோர்த்துக்கிறாங்க கைய. அதுக்கப்புறம் ஆகாஷ் இனியா 2 பேரும் பாக்கியா காலில் விழுகிறாங்க. நீ 100 வருஷத்துக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பாக்கியா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்புறம் செல்வி காலில் ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்க சொல்றாங்க. செல்விக்கு எல்லாம் 2 பேரும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. 16ம் பெற்று பெருவாழ்வு வாழுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ ஆன்ட்டி 16 குழந்தைலாம் வேண்டாம் ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. இனியா பாக்கியா சொல்றாங்க, ஏய் அது 16 குழந்தைகள் இல்லடி 16 செல்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி பாட்டி காலையும் அப்பா காலையும் போய் விழு அப்படின்னு சொல்லி ஜாட காமிக்கிறாங்க பாக்கியா. அதுக்கப்புறம் அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல கோபிக்கு. நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அமைதியா இருந்துக்கிறாங்க. பாட்டி கால்ல விழுக போறாங்க. பாட்டி ஆசீர்வாதமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இனியாவை கூப்பிட்டுட்டு ஆகாஷ் செல்விகா 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இனியாவுக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள அங்க போகணுமான, உங்களை விட்டுட்டு எல்லாம் போகணுமான ஃபீலிங்கா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. ஏய் என்னடி நீ, உனக்கு பிடிச்சி உனக்கு கல்யாணம் பண்ணிருக்க, போய் சந்தோஷமா வாழு, இங்க தானடி இருக்க போற. செல்வி ரெஸ்டாரண்ட்ல என்னோட பார்ட்னர் ஆயிட்டா, செல்வியும் ரெஸ்டாரண்ட் வருவா, நானும் வீட்டுல வந்து அடிக்கடி உன்னை பாத்துக்குவேன், எல்லாருமே வந்து வந்து அடிக்கடி பாத்துக்குவோம், நீ போ அப்படின்னு சொல்றாங்க. செல்விக்கா சொல்றாங்க, இனியா பாப்பா நீ முதல்ல பார்த்தே இல்ல அந்த வீடு இல்ல பாப்பா, ஒரு பங்களா வீட்டை உனக்காக ஆகாஷ் புடிச்சு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குறாரு கோபியும். ஆனா ஒன்னும் பேசல, ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. செலியன் அப்படி கப்சிப்புன்னு அடங்கி போயிருக்காரு. ஆகாஷ் பாக்கியா கிட்ட சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி, என் கண்ணுக்குள்ள வச்சு நான் இனியாவை பாத்துக்குவேன். ஆகாஷ் சொல்றாரு, எனக்கு தெரியும் ஆகாஷ், நீ என் பொண்ணை பத்திரமா பாத்துக்குவேன்னு தெரியும், அதனாலதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆகாஷ் இனியா செல்வி எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க எல்லாரும் போன பின்னாடி பாட்டி தையா தக்கான்னு குதிக்கிறாங்க. பாக்கியா மேல அவ்வளோ கோவப்படுறாங்க. அத்தை இது என் பொண்ணு, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் முடிவு பண்ணிருக்கேன், அவளோட லைஃபுக்காக நான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்கேன், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டியும் செம்ம கோவத்துல தான் இருக்காங்க, கோபியும் கோவத்துல தான் இருக்காரு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. பாக்கியா செல்விக்கா 2 பேரும் சம்மந்தி ஆனது மட்டும் இல்ல, 2 பேரும் இப்போ தொழில பார்ட்னராகவும் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க. பாக்கியாவும் செல்வியும் சேர்ந்து இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செல்விக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாங்க. கோபிக்கும் பாட்டிக்கும் ஒரு பத்திரிகை கொடுத்துட்டு நீங்க கண்டிப்பா இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கோபி அந்த இன்விடேஷனை கூட வாங்கி பார்க்க கூட இல்ல, அப்படியே கீழே வச்சுட்டு தலையை குமிஞ்சிட்டு கோவத்துல இருக்காரு. பாட்டி அந்த இன்விடேஷனை கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற நாளும் வருது. என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பாக்கியா எல்லாருமே கிளம்பி போறாங்க. செலியனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்போ பாக்கியா பக்கம் சாஞ்சிட்டாங்க. அவரும் அவங்க குழந்தைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவரும் கிளம்பி கீழே வர்றாரு. கோபி கிட்டையும் பாட்டி கிட்டையும் சொல்றாங்க, அப்பா அப்பா ப்ளீஸ்பா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க, நம்ம ஹாப்பியா இருக்கலாம்ப்பா, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழலாம், புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. 2 பேருமே ஒன்னும் பேசல, கோவத்துலதான் இருக்காங்க. அப்போ இன்விடேஷனை கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீங்க இனியாவை வாழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மண்டபம் எங்க இருக்குன்னு இந்த இன்விடேஷன்ல இருக்கு, நீங்க அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு அம்மா கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலியன் எழில் அப்புறம் அவங்க ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாம் பாக்கியா எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. நமக்கெல்லாம் தோணும் ஒருவேளை ரிசப்ஷனை கிராண்டா நடத்தணும்னு இவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் கிராண்டா நடத்துறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்மளும் நினைச்சிட்டு இருக்கோம். மண்டபத்துல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனியாவும் வர்றாங்க. வந்து கார்ல இருந்து இறங்குறாங்க. பார்த்தா இனியா பிரெக்னண்டா இருக்காங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் நடக்க போகுது. இனியா அப்படி பாக்குறாங்க. அவங்க அம்மா அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. அம்மா அப்பாவும் பாட்டியும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. வருவாங்க இனியா, கண்டிப்பா வருவாங்க, கவலைப்படாத, உனக்கு மட்டும் குழந்தை பிறந்ததுன்னா பாரு, அவங்கதான் முதல்ல நிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. செல்விக்கு வர்றாங்க. என்ன சம்பந்தியமா, எப்படி இருக்கு டெக்கரேஷன்லாம், நான் பார்த்து சொல்லட்டுமா அப்படின்னு. சும்மா இருடி, நம்ம 2 பேரும் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பண்ணணும், எப்படி இருக்கு பார்த்து சொல்லுவான்னு கேக்குற அப்படின்னு சிரிக்கிறாங்க. சும்மாக்கா விளையாட்டுக்கு சொன்னா அப்படின்னு செல்விக்கா சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆகாஷ் இன்னும் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. பாக்கியா இனிய சொல்றாங்க, மீட்டிங் இருக்குமா, ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதை அட்டன் பண்ணியே ஆகணுமா, ஆகாஷ்க்கும் காலையில இருந்து இங்கே இருக்கணும்னு ஆசை, ஆனா சூழ்நிலைமா, அவரை போயிட்டு வந்துருவாம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஆகாஷ் வரட்டும், அதுக்குள்ள மத்த வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா சைரன் சவுண்ட் கேக்குது. 2-3 கார் வந்து நிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஆகாஷ் வந்து இறங்குறாரு. என்னடா அதுக்குள்ள வந்துட்டா அப்படின்னு செல்விக்கா சொல்றாங்க. அதுக்கு ஆகாஷ் சொல்றாரு, என்னோட மனைவியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் நான் மிஸ் பண்ணுவேனா, அந்த மீட்டிங்கை சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துட்டோம்மா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே போய் அந்த வளைகாப்பு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. பாட்டியும் அப்பா வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வளைகாப்பு ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒவ்வொருத்தரா வந்து வளையல் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப தாங்க வர்றாங்க
கோபியும் பாட்டியும் அத பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது இனியாக்கும் சரி, வீட்ல இருக்க எல்லாத்துக்குமே. கோபி வந்து தங்க வளையல் போட்டு விடுறாரு இனியாக்கு. டாடி அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க இனியா. கோபி சொல்றாரு, நானும் வீண் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு நானும் கோவத்துல இருந்துட்டேன். சாரி இனியா செல்லம், இத்தனை நாள் உங்களோட பேசாம இருந்தது தப்பா நினைக்கிறேன். இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆகாஷ் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கிட்ட போயிட்டு, மாப்பிள்ள சாரி உங்களை திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ அங்கிள், இதெல்லாம் சகஜம், விட்டுருங்க அங்கிள், முடிஞ்சது இனிமேல் எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆகாஷ் சொல்றாரு. பாட்டி வந்து வளையல் போட்டுட்டு, என் செல்லத்துக்கு என் பேத்திக்கு குழந்தை பிறக்க போகுது, ஏன் இனியா இப்போ அம்மா ஆக போறா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளும் நான் என் வைராக்கியத்தை வச்சுட்டு அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு உங்கூட பேசாம இருந்துட்டேன். இப்பதான் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். அந்தஸ்து எப்ப வேணாலும் வரும், ஆனா அன்புதான் ரொம்ப முக்கியங்கிறத ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சுடா கண்ணே அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஐயோ பாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி, நீங்க என் பாட்டி எப்பயுமே கெத்தாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இனியா. அதுக்கப்புறம் பாட்டியும் இனியாக்கு தங்க வளையல் போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் செல்வி கிட்ட வர்றாங்க. என்ன சம்மதியம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்க. என்னமா இது, எனக்கு வெக்கமா வருது அப்படின்னு செல்வி அக்கா சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, செல்வி உன்னோட குணம் தெரியாம நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிரு செல்வி. உன் பையன் என் பேத்திய எவ்வளவு நல்லா பாத்துக்கிறான்னு எல்லாரும் சொல்றத பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். என் பேத்தியோட வாழ்க்கை முக்கியம்னு நினைக்காம எங்க கௌரவம் தான் முக்கியம்னு நான் நினைச்சிட்டேன். சாரி செல்வி அப்படின்னு பாட்டியும் இறங்கி வந்து செல்வி அக்கா கிட்ட பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிருது செல்வி அக்காக்கும். அதுக்கப்புறம் ஆகாஷ, மாப்பிள்ள மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என்னைய அப்படின்னு சொல்றாங்க பாட்டி. ஐயோ பாட்டி, நீங்க எதுக்கு மாப்பிள்ளைன்னு என்ன கூப்பிடுறீங்க, என்னைய ஆகாஷ்னே எப்பயும் போல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆகாஷ். அதுக்கப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் சூப்பரா நடக்குது. ஆகாஷும் இனியா ரெண்டு பேரும் நம்ம கோபியையும் பாக்கியாவையும் நிக்க வச்சு ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கிட்டையும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீ நல்லா இருக்கணுமா, 100 வருஷம் நல்லா இருக்கணும் குழந்தை குட்டியோட அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க. கோபி பாட்டி ரெண்டு பேரும் இனியாவை ஏத்துக்கிட்டாங்க. வளைகாப்பு முடிஞ்சோட நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க இனியாவை. ஆகாஷ் வீட்டுக்கு வந்துட்டு போறது என்ன, செல்விக்காவும் வீட்டுக்கு வந்துட்டு போறது என்ன, எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. பாட்டிக்கும் அவ்வளோ சந்தோஷம், பேத்திக்கு இப்ப குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. பாட்டியும் அப்படி தாங்குறாங்க இனியாவா. ஜோஸ் கொடுக்கறது என்ன, நானே என் பேத்திக்கு சமைச்சு கொடுக்கறது என்ன, அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பேரன் ஆகாஷுக்கும் நான் தான் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆகாஷ வர சொல்லி சமையல் எல்லாம் பண்ணி போடுறாங்க பாட்டியும். இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க நம்ம பாக்கியாவும். அதுக்கப்புறம் டெலிவரி டேட் வருது. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இனியாவை சேர்த்துறாங்க. ஆளா நம்ம கோபியும் பாட்டியும் தான் போய் நிக்கிறாங்க. ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஆகாஷ், பாக்கியா, செல்விக்கா எல்லாரும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க. குழந்தையும் பிறந்துருது. டாக்டர் வந்து சொல்றாங்க கங்க்ராட்ஸ் சொல்லிட்டு பாக்கியா கிட்டதான் ஃபர்ஸ்ட் சொல்றாங்க, உங்களுக்கு பேத்தி பிறந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தோடனே முதல்ல பாட்டிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியும் அந்த பேத்தியை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இனியா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண் முழிச்சிடுறாங்க. எல்லாரும் வந்து இனியாவை பார்க்க வர்றாங்க. அப்போதான் சொல்றாங்க, பாக்கியா நான் சொன்னேன்ல, இப்ப கல்யாணம் ஆகிறப்போ கோவப்படுவாங்க, ஆனா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறப்போ உங்க பாட்டியும் உங்க அப்பா தான் முன்னாடி வந்து நிப்பாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி உன் குழந்தைய ஃபர்ஸ்ட் நான் தான் வாங்குவேன்னு சொல்லி பாட்டி வாங்கினாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் இனியாவுக்கும். இதுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான பெட்ல இருந்து டைப்பர் முதல் கொண்டு எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு கோபி. பாத்தேல உங்க அப்பாவை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு, உன் குழந்தைக்கு தேவையான பெட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண் கலங்குறாங்க இனியா. அதுக்கப்புறம் நாட்கள் ஓடுது. குழந்தைக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. குழந்தைக்கு இது வரைக்கும் என்ன பேரு வைக்க போறோம்னு சொல்லி ஆகாஷும் சொல்லல, இனியாவும் சொல்லல. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. என்ன பேரு அப்படின்னு கேக்குறாங்க. செல்விக்கா சொல்றாங்க, என்ன பேரு சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோயில்ல பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு குழந்தைக்கு பேரு வைக்கிறத அம்மா அப்பா ரெண்டு பேரும் காதல சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கு இனியாவும் ஆகாஷ் ரெண்டு பேரும் கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க, என் அம்மா தான் இந்த குழந்தைக்கு பேரு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி நீயே காதல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. பாக்கி இல்லம்மா நீங்க தான் காதல குழந்தை பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்லு அப்படின்னு சொல்லவும், சரி என்ன பேரு வைக்க போறீங்க சொல்லு, நான் காதல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்கியா நிரஞ்சனா பாக்கியலட்சுமி அப்படின்னு சொன்னோடனே எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி, கண் கலங்குறாங்க பாக்கியா. செல்விக்கா வந்து பாக்கியாவை அப்படி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அக்கா நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன்க்கா, உன் பேர் தான் நம்ம பேத்திக்கு வைக்கணும்னு நினைச்சிட்டு
நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க கிட்ட சொன்னா கேட்பாங்களோ என்னமோ, மாடனா பேரு வைப்பாங்க. அதனால சொல்ல வேண்டாம்னு விட்டேன்க்கா. ஆனா இவங்க 2 பேருமே உன்னோட பேரை சேர்த்து வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண் கலங்குறாங்க பாக்கியா. ஐயர் சொல்றாரு, நேரம் போயிட்டே இருக்கு, குழந்தைக்கு பேரை சொல்லுங்க காதுல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியா குழந்தை காதுல சொல்றாங்க, நிரஞ்சனா பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லி 3 தடவை பேரை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே ஹாப்பியா வாழ்றாங்க. இந்த கதை இப்படிதான் நகரும்னு நினைக்கிறேன்.